நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே, ஜெபவாதி ஓட்டுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. பிறப்பின் வாசலில் நிற்கணுமே, பிறப்பின் வாசலில் நிற்கணுமே, கடலுமே என் கடலுமே ஜபாவி ஓட்டுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. முழங்கால்கள் முழங்கணுமே, முழங்கால்கள் முழங்கணுமே, கண்கள் எல்லாம் குளமாகணும், என் கண்கள் எல்லாம் குளமாகணும், ஜெபவாவி ஓட்டுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தானியேல் போல மூன்று வேளையும், தானியேல் போல மூன்று வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, ஜெபவாவி ஓட்டுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெபவாவி ஓட்டுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. Praise the Lord, 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 praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், பாசமாய் சிலுவையில் பலியானான், பாவத்தை வென்று விட்டார், இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானான், பாவத்தை வென்று விட்டார், இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார், இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார், உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே, இந்த உலகிலே இருக்கும் அவனை
என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரே வாழ்வின் பெறனானார், யாருக்கு பயப்படுவேன்? அவரே வாழ்வின் பெறனானார், யாருக்கு பயப்படுவேன்? எந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. நாயனைப் போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனைப் போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி சேரத்தால் இழுத்துக் கொண்டு அனைத்து சேர்த்துக் கொண்டே. அநாதி சேரத்தால் இழுத்துக் கொண்டு அனைத்து சேர்த்துக் கொண்டே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. பாடல் எண் 80. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழிமாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போது உம் கிருபையாயினீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போது உம் கிருபையாயினீர். என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை விட்டுக் கொடுக்காதவர்,
என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. நான் தரைகுனிந்தபோது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என்னை தலையை உயர்த்தினீர். நான் தரைகுனிந்தபோது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என்னை தலையை உயர்த்தினீர். என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. பாடல்கள் 293. பறக்கும் பறவைகள் பாருங்கள், இறைப்பதில்லை அறுப்பதில்லை. பறக்கும் பறவைகள் பாருங்கள், இறைப்பதில்லை அறுப்பதில்லை. பரமபிதா ஊட்டுகிறார், மறப்பாரோ மகளே உன்னை. பரமபிதா ஊட்டுகிறார், மறப்பாரோ மகளே உன்னை. உயிர் வாழ எதை உண்டோ, உடனூர எதை ஒழுப்போ என்று கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். கவலைப்படுவதினா நமது உயரத்திலே, கவலைப்படுவதினா நமது உயரத்திலே. ஒரு முழம் கூட்ட முடியுமா, முருகலன் பெறவும் கூடுமா. ஒரு முழம் கூட்ட முடியுமா, முருகலன் பெறவும் கூடுமா. உயிர் வாழ எதை உண்டோ, உடனோட எதை உண்டோ என்று கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். நாளைய தினம் குறித்து நம்பிக்கை இழக்காதே, நாளைய தினம் குறித்து நம்பிக்கை இழக்காதே. நாளைக்கு வழி பிறக்கும், நீ இன்றைக்கு நன்றி சொல்லு. நாளைக்கு வழி பிறக்கும், நீ இன்றைக்கு நன்றி சொல்லு. உயிர் வாழ எதை உண்டோ, உடனோட எதை கொடுப்போ என்று கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். தகப்பனின் விருப்பத்தையும் அவரது ஆட்சியையும், தகப்பனின் விருப்பத்தையும் அவரது ஆட்சியையும் தேடுவோம். முதலாவது நம் தேவைகள் சந்திப்பார்,
தேடுவோம் முதலாவது நம் தேவைகளை நினைப்பார். உருவார எதை உண்போம் உடல் மூட எதை கொடுப்போம் என்று கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயிடம் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தை திருவயிலே உனக்கு தந்தவர். தாயிடம் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தை திருவயிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பியவர் கைவிட மாட்டார். நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பியவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. நேற்றும் இன்று மாறிடாதே, தேவன் இயேசு மாறிடார். நேற்றும் இன்று மாறிடார், தேவன் இயேசு மாறிடார். தாய் கூட பிள்ளைகள் மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரையோ உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே, நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். இன்று உன்னை நேசிக்கின்ற தேவன் உன்னை விட்டு விலகி போவதில்லை. இன்று உன்னை நேசிக்கின்ற தேவன் உன்னை விட்டு விலகி போவதில்லை. நித்தம் உன்னை நடத்திடுவார், நித்தியத்தில் சேர்த்திடுவார். நித்தம் உன்னை நடத்திடுவார், நித்தியத்தில் சேர்த்திடுவார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயிடம் மேலாக
நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பியவர் கைவிட மாட்டார். ஆண்டவரே, உண்மை சோர்வெடுக்கின்றோம், கொடுக்கின்றோம். இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். ஆண்டவரே, தாய் போல எங்களை தேற்றி அரவணைக்கின்றவரை உண்மை சோர்வெடுக்கின்றோம். தந்தை போல எங்களை தூக்கி நிறுத்துபவரை உண்மை சோர்வெடுக்கின்றோம். அப்பா, தாயின் கருவியை எங்களை தேர்ந்து கொண்டே தகப்படி அந்த கிருபைக்காய் நன்றி 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 அப்பா. எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரை உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரை, நாங்கள் உண்மை தெரிந்து கொள்ளவில்லை, நீரே எங்களை தேர்ந்தெடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி 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 அப்பா. ஆண்டவரே, தாவீதின் தகப்பன், ஈசாயின் தகப்பனை, ஆண்டவரே, எங்களுடைய தகப்பனாக இருந்து எந்நேரத்திலும் வழிநடத்துகின்றவரை உமக்கு நன்றி 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 அப்பா. ஆண்டவரே, எங்களது வாழ்க்கையில் அனைத்து இடுக்கண் மத்தியிலும் நீரே துணையாக இருந்து வழிநடத்துகின்ற தகப்பனை அந்த கிருபைக்காய் நன்றி அப்பா. நாங்கள் சோர்ந்து போன நேரங்களில் ஆண்டவரை எங்களுக்கு ஆறுதல் தரவல்லவராய் நீரே இருக்கின்ற தகப்பனை அந்த கிருபைக்காய் நன்றி 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 அப்பா. எங்களது பாவங்களை எல்லாம் ஒரு இரத்தத்தினால் எங்களை கழுவி புனிதப்படுத்தினீரே, தூய்மையாக்கினீரே தகப்பனை அந்த கிருபைக்காய் நன்றி 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 அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதிதான நாளாக கொடுத்து எங்களை வழி நடத்துகின்ற தகப்பனை அந்த கிருபைக்காய் நன்றி அப்பா. எங்களது ஆண்டவரே சிந்தனைகளை, செயல்பாடுகள் அனைத்தையும் நீரே ஆண்டவரை வழி நடத்துகின்ற தகப்பனை அந்த கிருபைக்காய் நன்றி 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 அப்பா. உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றே அந்த கிருபைக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரை, எங்களை எவரிடத்திலும் கையேந்தாத வழிக்கு நிறுத்தி இருக்கின்ற தகப்பனை அந்த கிருபைக்காய் நன்றி 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 அப்பா. ஆண்டவரை, எங்களுக்கு ஒரு பலமான குடும்பத்தை கொடுத்திருக்கின்றே தகப்பனை அந்த கிருபைக்காய் நன்றி அப்பா. எங்களுக்கு ஞானமுள்ள பிள்ளைகளை கொடுத்திருக்கின்றே தகப்பனை அந்த கிருபைக்காய் நன்றி 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 அப்பா. ஆண்டவரை, எங்களது குடும்பங்களில் உறவுகள் அனைத்தும் ஒருங்கிணைக்கப்படுவதற்கு நீரே எங்களுக்கு ஆண்டவரை இணைத்து வைக்கக்கூடிய பாலமாக செயல்படுகின்றே தகப்பனை அந்த கிருபைக்காய் நன்றி 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 அப்பா. எங்களுடைய ஒவ்வொருவரின் பாவங்களையும் நீர் உணர்த்த வல்லவராய் இருக்கின்றே தகப்பனை அந்த கிருபைக்காய் நன்றி அப்பா. எங்களுடைய ஒவ்வொரு தூய்மையான செயல்கள் மத்தியிலும் எங்களோடு இருந்து பேசி ஆண்டவரை எங்களை தடுத்து நிறுத்துகின்றே தகப்பனை அந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி 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 அப்பா. எங்கள் வாழ்வில் ஆலோசகராக இருந்து ஆண்டவரை உம்முடைய பிள்ளையாகவே எங்களை நிலைநிறுத்துகின்றே தகப்பனை அந்த கிருபைக்காய் நன்றி 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 அப்பா. ஆண்டவரை, இன்றைய நாளில் கூட இந்த குழுவிற்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்றே தகப்பனை அந்த கிருபைக்காய் நன்றி. ஆண்டவரை, பெயர் சொல்லி அழைத்திருக்கிறது நீர் எங்களை தேர்ந்தெடுத்து இங்கு வருகை வருவதற்கு ஆண்டவரை எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீரே தகப்பனை அந்த கிருபைக்காய் நன்றி 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 அப்பா. ஆண்டவரை, எங்களை எப்போதும் எவ்வேளையும் போகும் போதும் வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவரை எங்களை கண்ணோக்கி கொண்டிருக்கிறீரே தகப்பனை அந்த கிருபைக்காய் நன்றி 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 அப்பா. இந்த ஜெப வேளையில் கூட ஒவ்வொருவரையும் என் நிறைவாய் ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்ற கிருபைக்காய் உமக்கு கொடான கோடி நன்றி 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 அப்பா. ஆண்டவரை, எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் நீர் வாசம் செய்ய வேண்டும் தகப்பனே. ஆண்டவரை, நீர் எங்களுக்குள்ளாக இருந்து ஆண்டவரை அனைத்தின் மத்தியில் இருந்தும் நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் முன்கூட்டியே எங்களுக்கு அறிவுறுத்துகிறீரே தகப்பனே அந்த கிருபைக்காய் உமக்கு கொடான கோடி நன்றி நன்றி நன்றிப்பா. ஒரு இறை பிரசன்னத்தால் நிரப்பிய கிருபைக்காய் நன்றிப்பா. ஆண்டவரை, ஒவ்வொரு வார்த்தையின் மத்தியிலும் நீர் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற தகப்பனே அந்த கிருபைக்காய் நன்றிப்பா. எங்களுக்கு அறிவுரை சொல்லவல்லவராய் நீர் இருக்கின்ற தகப்பனே. ஆண்டவரை, பாடல்கள் வழியாகவும் செய்திகள் வழியாகவும் வார்த்தைகள் வழியாகவும் நீர் எங்களோடு முகமுகமாய் பேசுகின்ற கிருபைக்காய் நன்றி நன்றி நன்றிப்பா. எந்த விதத்திலும் நாங்கள் வாழ்க்கையில் சோர்ந்து விழுந்து விடாத படிக்கு எங்களை தூக்கி நிறுத்த வந்தவராய் நீர் மட்டுமே இருக்கின்ற தகப்பனே அந்த கிருபைக்காய் நன்றி 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 நன்றிப்பா. ஆண்டவரை, இந்த நாளை கூட ஆண்டவரை நடக்கின்ற இந்த ஜெபக்கூடத்தை முழுத்திருப்பதை நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்ற தகப்பனே. இங்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஆண்டவரை எங்களது சித்தத்தின்படி அல்லாமல் உமது சித்தத்தின்படி நீ நடத்தி கொண்டிருக்கின்றீர் என்பதை நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை விடுத்த தகப்பன். ஆண்டவரை, ஒவ்வொருவரையும் விரைவாக ஆசீர்வதித்து இங்கு சொல்லப்படுகின்ற சாட்சிய பகுதியாக இருக்கட்டும், இறை செய்தியாக இருக்கட்டும், ஒவ்வொன்றின் மத்தியிலும் நீர் எங்களுக்கு அறிவுரையும் ஆலோசனையும் மிகுதியாய் தரவல்லதற்காய் உமக்கு கொடான கொடி நன்றி நன்றி நன்றிப்பா. ஆண்டவரை, எங்களை விரைவாய் ஆசீர்வதித்து இந்த நேரத்தில் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவதற்கும் ஆராதனை செய்வதற்கும் ஜெபிப்பதற்கும் நீர் எங்களை ஆண்டவரை மேன்மையாய் வழிபட்டு கிருபைக்காய் உமக்கு கொடான நன்றி நன்றி நன்றி. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே
நமக்கு செய்த நன்மைகளுக்காக அவர் நம்ம நெடு நாட்களாக வாழ வைக்கின்றார். ஒவ்வொரு நாளும் நம்மளோடு கூட இருந்து நம்மளை வழிநடத்தி செல்கின்றார். அவர் பல செயல்களை நமக்கு நன்மையாக செய்கின்றார். அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லி உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்தவற்றை சாட்சியாக சொல்வதற்காக உங்களை இங்கு அழைக்கின்றேன். அதற்கு முன்பாக ஒரு 4 வரி மட்டும் நம்ம ஒரு பாடல். நம்மளுடைய தேவன் தண்ணீரில் நடந்தாலும் நம்மளை என்ன பண்ண மாட்டார்? மூழ்க விட மாட்டார். நெருப்பில் நடந்தாலும் எரிய விட மாட்டார். அந்த இறைவார்த்தைகளை வைத்து ஒரு 4 வரி பாடல் மட்டும். தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் எல்லாவற்றிலும் நம்மளை காப்பாற்றுகின்றார். அதற்காக இப்பொழுது நம்ம நன்றி சொல்ல இருக்கின்றோம். அதற்கு முன்பாக நானே ஒரு இதை நன்றி சொல்ல இருக்கின்றேன். போன வாரத்தில் இந்த 4 மாவடியில் நடந்த ஒன்று. போன வாரத்தில் 4 மாவடியில் ஒரு அம்மா ஜெபிச்சாங்க. இதை பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து வந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க. அவங்க சொல்லி ஜெபிச்சாங்க. அப்படி ஜெபிக்கிற நேரத்தில் அவங்க 1 மணி நேரம் ஜெபிச்சாங்க. 1 மணி நேரமும் ஒரே அழுவாக அந்த ஐடி கம்பெனியில் என்னென்ன அட்டூழியம் நடக்குது அப்படிங்கிறத சொல்லி ஜெபிச்சாங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம பிரதர் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். 2 மாதத்துக்கு முன்னாடி இருக்குமா? அது என்ன எல்ஜிபிடி அதுதானே? எஸ், எல்ஜிபிடி. அதை பற்றி 2 மாதத்துக்கு முன்னாடி சொல்கிறார். அப்போ சொல்லும் போது கூட என்ன பிரதர் இப்போ இதாக சொல்கிறாங்களே அப்படிங்கிறது மாதிரி பலருக்கு ஒரு முகசுளிப்பு ஏற்பட்டிருக்கும். ஆனால் அதை ஒரு லேடி அவங்க ஐடி கம்பெனியில், பெங்களூர் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அங்கே தங்களுக்கு என்னென்ன கொடுமைகள் நடக்குது, தங்களை எப்படியெல்லாம் சித்திரவதைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த சித்திரவதைகள்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஜெபிச்சாங்க. அது மாதிரி நமக்கு ஒரு நல்ல ஞானமுள்ள வழிநடத்துகின்ற பிரதரை நமக்கு கொடுத்திருக்கிறாப்ப இறைவன். அது பல வகையில் நம்மளை தடுத்து நிறுத்துவதற்காக நிறைய காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் நம்முடைய தேவன் நம்மை நன்றாக வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். அதற்காக நன்றி சொல்லுகின்றேன். மீண்டும் மீண்டுமாக உங்களுக்கு பல நல்ல காரியங்கள் நடந்திருக்கும். இன்னைக்கு கூட பிரதர் ஒரு சப்ஜெக்டை பற்றி ரொம்ப விரிவாக பேசினாப்புல காலையில் புனிதா வீட்டில். அம்மாதிரியாக நமக்கு என்னன்னா ஏதோ ஜெபிக்கிறதுனால எல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே வரக்கூடாது. நம்ம ஜெபிக்கலாம் வேணும். ஜெபிக்கிறதுனால இல்லை, காலையிலும் மாலையிலும் அந்த கால நேரத்தில் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்று நம்மளை எல்லாருமே வலியுறுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். அதில் இந்த பிரதரும் சொல்லுவது சரி, நம்ம 4 மாவடியிலேருந்து மோகன் சிலாசரமும் சரி, நம்ம அந்த சாலக்குடி டிவைன் சென்டர்லையும் சரி, எங்கே போனாலும் நீங்கள் காலை நேரத்தில் ஜெபிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல. அந்தி கருக்களில் ஏசி எங்கே போனார்? எந்த மலைக்கு போய் காலையில் ஜெபிச்சாரு. ஆனால் நம்ம என்ன பண்ண முடியலை, மலைக்கு போக முடியலை, வீட்டில் இருந்து ஜெபிக்கலாம். காலையில் நீங்கள் 5 மணிக்கு எழுந்து ஜெபிச்சாக்க, இப்போ எனக்கெல்லாம் என்ன பண்ணிட்டீங்கன்னா 4:30 மணிக்கே தூக்கம் போயிடுது. 4:30 மணிக்கே தூக்கம் போயிடுது. காலையில் எழுந்திரிச்சு நான் ஒரு பாட்டு பாடி
பல ஜெபங்களை சொல்லி ஜெபிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் இந்த ஆன்லைன் ப்ரேயருக்கு 5:30 மணிக்கு ஆன்லைனுக்கு ப்ரேயருக்கு வரணும். 1 மணி நேரம் ஜெபிச்சதுக்கு அப்புறம் அது மாதிரி பல நன்மைகள் நடந்து கொண்டு இருக்கின்றது. அப்படி உங்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நீங்க இங்க வந்து நன்றி சொல்ல வேண்டும். வேற ஒரு சோகமா இருக்கீங்களே, சோகமா இருக்கிற ஒரு ஆமை சொல்லுமா, அப்படியே எழுந்திருப்போமா. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிறோம். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். பார்க்கிறோம் ஆராதிப்பேன் உம்மை நான், உன்னை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான், உன்னை மனதுடன் ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைபிடிப்பை ஒவ்வொரு நிமிடமும் திரும்பயம் நடத்துகிறேன். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைபிடிப்பை ஒவ்வொரு நிமிடமும் திரும்பயம் நடத்துகிறேன். கண்களை மூடி. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிறோம். உணர்ந்து சொல்லுவோமா. எந்த உயிரை பார்க்கிறோம் ஆராதிப்பேன் உம்மை நான், உன்னை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான், உன்னை மனதுடன். உட்காருவோம். ஒரு கேள்வி, பைபிளிலே ஒரே ஒரு அதிகாரம் உள்ள புத்தகம் எத்தனை இருக்கின்றது? எந்த புத்தகம் கேட்கல, எத்தனை இருக்கிறது? ஒரே ஒரு அதிகாரம் உள்ள புத்தகம் எத்தனை இருக்கின்றது? திட்டமா ஒன்று தானா? திட்டமா 2 தானா? இன்னொன்று என்னமா? இன்னொன்று என்னமா? நம்மளாம் கிறிஸ்தவர்கள். எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள்? கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், பாரம்பரிய கிறிஸ்தவர்கள். இது நாங்கெல்லாம் பைபிளை கண்டுபிடிச்சோம், மற்றவங்க காப்பி அடிச்சோம் சொல்றோம். நமக்கு பைபிள் என்ன இருக்கு? நமக்கு 5 புத்தகங்கள் இருக்கு. இப்ப 5 புத்தகங்கள் சொல்லுங்கப்பா. ரூத்தா யாரு சொல்றது? ரூத்த எடுத்து பாருங்க, எத்தனை அதிகாரம் இருக்குன்னு. ஒரு அதிகாரம் உள்ள பழைய ஏற்பாட்டில் முதல்ல சொல்லுங்க, அப்புறம் புதிய ஏற்பாட்டு போகலாம். பழைய ஏற்பாட்டை ஒரே ஒரு புத்தகம் தான் இருக்கு. சிஸ்டர் சொல்லிட்டாங்க, சிஸ்டர் ஒரு கை தெரியும். ஓபத்தியா ஒரு அதிகாரம் தான் இருக்கு. புதிய ஏற்பாட்டை 4 இருக்கு. சொல்லுங்க. யூதா ஒன்று சொல்லிட்டீங்க, அடுத்து சொல்லுங்க. 3 யோவான். கரெக்ட், நல்லா கை தட்டு. யார் சொல்றது? பாப்பா, வெரி குட். 3 யோவான், அப்புறம் 2 யோவான். பிரதருக்கு ஒரு கை தட்டுங்க. அப்புறம் என்ன ஒண்ணு? 1 யோவான் கிடையாது, வரிசை அடிச்சுப்பாங்க. 1 யோவான் கிடையாது. சிலோன் பிரதர் கரெக்டா சொல்லிட்டாரு. நல்லா பிரதர் நம்ம எல்லாம் அறிஞ்சிருக்கணும். இதெல்லாம் ஒரு போஸ்ட் கார்டு, ஒரு பெரிய லெட்டர்ல போஸ்ட் கார்டு. இன்றைக்கு 2 யோவானை பற்றி மாத்திடுவோம். 2 யோவான் எடுத்து வாசிங்க. இந்த லெட்டர் யாருக்கு யார் எழுதுகிறான்னு சொல்லு. 2 யோவான் எடுத்து வாசிங்க. பிரதருக்கு பைபிள் இல்லையா? நாங்க பைபிள் கிடைச்சது வேளாங்கல் எப்ப பிரேயர் இருக்கிறது சொல்லுங்க. 1வது எடுத்து வாசிங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமாட்டிக்கும் அவர் பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுவது. இப்ப யார் எழுதுறா? ஒரு லெட்டர் ஃப்ரம் டு. ஃப்ரம் யாருக்கு? யாருக்கு எழுதப்படுது? யோவான் தன்னை எப்படி சொல்றாரு?
பதில் கையில வச்சுக்கிட்டே சொல்லுங்க. மூவ் மூவ் பண்ணு சொல்றார். யோவான் எழுதுல அன்பு சீடனாகிய யோவான் சொல்லி எழுதுவார். என்ன எழுதுவாரு? அப்போஸ்தலனாகிய யோவான். இங்க என்ன சொல்றாருங்க? மூப்பனாகிய யாரு? யாருக்கு எதிராக இல்ல? பிள்ளைகளுக்கும் பெருமாட்டி, யாருக்கு? பெண்களுக்கும் பெண்களுக்குமா? பெருமாட்டி அம்மாளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும். பெண்களுக்கு எழுதுற பெருமாட்டி அம்மாளுக்கும், அவர் பேர் அம்மா, அவளுக்கும் பிள்ளைகளுக்கும் இதை சேர்த்து எழுதுறார். அப்போ ஒரு கடிதாசி எழுதுறார், ஒரு லெட்டர் எழுதுறார். இந்த லெட்டருடைய சாராம்சம் என்னவென்றால், என்ன லெட்டர் சார் 13 வருஷம் தான் இருக்கு மொத்தமே. 13 தான் இருக்க கூட இருக்கா? ஒரு போஸ்ட் கார்டு எழுதுனா முன்னாலே பின்னாலே எழுதுனா முடிச்சிடும். படிச்சா 2 நிமிஷத்துல என்ன பண்ணி அனுப்பியும் படிச்சிடும். படிச்சுட்டு என்ன சொல்ற அந்த வசனத்தை, அந்த அதிகாரத்தை என்ன சொல்ல முடியுது சொல்லுங்க. 2 யோவான் 13 வசனம் தான் இருக்கு. அதை படிச்சு பார்த்துட்டு என்ன சொல்ல வர்றார், அந்த பெருமாட்டிக்கு, அந்த அம்மாளுக்கும், அந்த பிள்ளைகளுக்கும் என்ன சொல்ல வரான்னு சொல்லுங்க. வசனத்தை வார்த்தை சொல்லுங்க. முக்கியமான பாயிண்ட் என்ன? ஒரு லெட்டர்ல சாராம்சம் என்ன? அதுல கருத்து பொருள் போடுவோம் இல்லையா? லீவ் லெட்டர் அப்படின்னு போடுவோம், இல்லைன்னா சிக் லீவ், மெடிக்கல் லீவ் அப்படின்னு எழுதுவோம். அது மாதிரி என்ன எழுதியிருக்காங்க, கருத்து என்ன? இல்ல அது எழுதல. அந்த அம்மாவுக்கு குறிப்பா என்ன எழுதுறாரு? ஏமாற்றுவோர் நல்லா கரெக்டா கண்டுபிடிச்சு பார்த்து அந்த வசனத்தை பார்த்து, ஏமாற்றுவோர் பலர் உலகில் தோன்றி இருக்கிறார்கள். மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இவர்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை. இவர்களே ஏமாற்றுவோர். இவர்களே ஏமாற்றுவோர். அப்ப அவருக்கு தனியா ஒரு லெட்டர் என்னது? இவங்க வீட்டுல ஒரு பிரேயர் நடக்குது. யார் வீட்டுல? அம்மா வீட்டுல ஒரு பிரேயர் நடக்குது. பிள்ளைகள் எல்லாம் பிரேயர்ல கலந்து உட்கார்றாங்க. பிரேயர் நடக்குது தெரிஞ்சோன்னா எல்லாரும் வந்து உபதேசத்தை கொடுக்குறாங்க. கொடுக்கறது இது மாதிரி நிறைய பெண்கள் வீட்டுல, யார் பெண்கள் நிறைய சொல்லுங்க, யார் வீட்டுல பிரேயர் நடந்து சொல்லுங்க. பைபிள்ல தெரிஞ்சது. மார்க்குடைய தாயா மரியாள் வீட்டுல பிரேயர் நடந்துச்சா? அவங்க வீட்டுல நடந்ததுன்னா பேர் நடந்ததுனா போறாரு. ராத்திரி ஜெபம் அவங்க வீட்டுல நடந்துச்சா? நடந்துச்சு. தொற்கால் வீட்டுல பிரேயர் நடந்துச்சா? லிதியால் வீட்டுல பிரேயர் நடந்துச்சா? நிறைய பெண்கள் இருக்காங்க. அந்த காலத்திலே பெண்களுக்கோட முக்கியத்துவம். இந்த காலத்துல இன்னும் நம்முடைய திருச்சபையில் என்ன பண்ணல, பெண்களுக்கு பெண்கள்லாம் புதுசா வச்சாங்கன்னா ஒரு நாளைக்கு எல்லா கிராமத்திலும் என்ன நடக்கும்? திருப்பலி நடக்கும். இன்னும் கொஞ்ச நாள் குருக்களை இருக்க மாட்டாங்க. ஒரு டைஸ், ஒரு விக்காரியத்துக்கு ஒரு குரு இருப்பாங்க. அப்படி ஒரு நிலை வரும். இன்னும் ஒரு 10-15 வருஷம், ஒரு ரொம்ப நாள்லாம் கிடையாது, 10-15 டேஸ்ல இருக்கிறவங்க பார்த்தோம். அதுக்கப்புறம் டைசிஸ்க்கு ஒரு சாமியார் இருப்பார். அந்த நிலை தான் இருக்கும். ஏன்னா அவர்கள் திருமணமானவர்களை ஆர்டினேஷன் பண்ணாத வரைக்கும் இந்த காரியங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். சரி, அது வேற விஷயம். இப்ப இத்தனை பெண்களுக்கு இவங்க வீட்டுல ஒரு பிரேயர் நடக்குது. பிரேயர் நடக்கிற பெண்ணாக வெளியாட்கள் உள்ள வந்து இதை பயன்படுத்தி யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் சொல்கிறார்கள். இன்னைக்கு நம்மில் பலரும், நமக்குள் பலர் வந்து என்ன சொல்றாங்க? யோகோவா விட்னஸ், இஸ்லாமியர்கள், யூதர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன சொல்றாங்க? யாரை ஏற்றுக்கொள்வது கிடையாது. யாரை ஏற்றுக்கொள்வது கிடையாது. இன்னைக்கு நம்முடைய குருக்கள் பலரும் குரான படிங்கன்னு சொல்றாங்க. எதுக்கு படிக்கணும் குரான? சொல்றாங்களா இல்லையா? உங்க ஊர்ல சொல்றாங்களா இல்லையா? எல்லா குருக்களும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. பெரிய வித்தியாசம் இருக்காது. ஏன்னா இன்புட் ஒரே இடத்துல தான் வரும். குரான படிக்க, அதில் இதுதான் அதிகமாக சொல்லிருக்கு சொல்லி விளக்கங்கள், பக்கங்கள், பேஜ் நம்பர், அதிகாரம் கூட எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ரைட்டு தான். உங்க பக்கத்தில் சொல்லலையா? உங்க சாமியார் சொல்லாம இருப்பாரு. அவர் பிரேயர் இருக்கிறா சொல்ல மாட்டாரு. பிரேயர்ல இருந்தா பார்க்க சொல்லுவார். அது சொல்றாங்க. ஏன் குரானை படிக்கணும்? பைபிளை படிக்கணும்னு சொல்ல வேண்டிய பலிபிடத்தில் இருந்தபடி என்ன போதகம்? அது ஏற்றுக்கொள்ளாத போதகம். பைபிள் எதை ஏற்றுக்கொள்ள, குரானை ஏற்றுக்கொள்ள, இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளாத ஒரு போதகம். அது எப்படி படிக்கணும்? அது எதுக்கு படிக்கணும்? இப்படியாக போதகர்கள் பலர் யெகோவா விட்னஸ், யெகோவா தேவன் தான் தேவன், யாரும் ஒரே தேவன், ஒரே கடவுளை விசுவசிக்கிற மாதிரி இஸ்லாமியர்களும் யூதர்களும் ஆபிரகாம் ரிலீஜன் எல்லாமே ட்ரினிட்டி, திருத்துவத்தை நம்பாதவர்கள் நிறைய இருக்கிறார். அவருடைய கிறிஸ்துவ திருச்சபைகளே நிறைய பேர் ட்ரினிட்டியை நம்புவது கிடையாது. ட்ரினிட்டியை நம்பாதவர்களுக்கு நாம் செல்ல வேண்டிய தவறை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று இந்த சின்ன லெட்டர்ல அந்த அம்மாவுக்கு யார் எழுதுறது? யோவான் எழுதுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதைத்தான் கள்ள தீர்க்க தரிசிகள் என்று சொல்லப்படும். மனுவர்கள் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத
சத்தியங்களை யார் படிக்க சொல்றாங்களோ அவங்களெல்லாம் கள்ள தீர்க்க தெரிஞ்சு நல்லா கிளியரா தெரிஞ்சு வைத்தலாம். குரானை படிக்கிறது வேண்டியது, பகவத்கீதை படிக்கிறது வேண்டியது, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு கலாச்சார திருச்சபை என்ற பேரிலே எல்லாரும் என்ன சொன்னாங்க, 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு அப்புறம் கலாச்சார திருச்சபையை அங்க அங்கீகரிச்சுட்டாங்க. நீங்க அதனால என்ன பண்ணணும், கலாச்சார திருச்சபை வரணும்னு சொல்லி 1970-72 மும்முரமா கொண்டு வந்தான். உங்களுக்குலாம் தெரியுமா தெரியாது. நான் செப்டம்பர் இருந்தப்ப சாமியார்லாம் அங்க வஸ்திரம் போட ஆரம்பிச்சாங்க. ஏன்? தமிழ் கலாச்சாரப்படி துறை எதை போடணும், அங்க வஸ்திரம் என்னது, சட்டை போடக்கூடாது. பார்த்திருக்கீங்களா? காவி கட்டணும், இடுப்புல ஒரு வேட்டி, மேல ஒரு துண்டு, முடி வெட்டக்கூடாது, தாடியை சரிக்க கூடாது. அதான் யாரு சொல்ற. நான் செம்மில் இருந்தப்ப, கல்கட்டாவில் இருந்தப்ப இப்படி எல்லாம் கொஞ்சம் சாமியார்கள் செஞ்சாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு. அதனால அப்புறம் பூசை வைக்கிறது தரையில் உட்காந்துருப்பாங்க, சம்மணம் போட்டு மறுத்து சின்ன டீப்பாக வச்சு சம்மணம் போட்டு சுற்றி எல்லாரும் உட்காந்துருக்கோம். எல்லாரும் சம்மணம் போட்டு சேர்ல உட்காந்து பெஞ்சில் உட்காந்து கிடையாது. இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணாங்க. என்ன வரல கடைசியா? யாருக்கு ஒத்து வரல? ஃபாதர்ஸுக்கு ஒத்து வரல. கன்னியாத்திரம் இந்திய முறைப்படி புடவை கட்டணும்னா புடவை கட்டிட்டு ஆக உடனே. இந்திய முறைப்படி துறவிகள் புடவை கட்டுறது கிடையாது, மொட்டை அடிக்கணும். மொட்டை அடிக்கிறாங்களா? பெண் துறைகளை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க? பெண் துறைகளை பார்த்தது இல்லையா? என்ன பண்ணாங்க, மொட்டை அடிச்சு தலையிடுவாங்க, காவி போட்டு சுத்த போட்டு இது வரைக்கும் சட்டையை போட்டு வருவாங்க. அப்படித்தான் பெண் துறை. ஆனா நம்முடைய பெண் துறைகள் அப்படி கிடையாது. ஸோ கலாச்சார திருச்சபைகள்லாம் வெறும் வாயிலே மக்களை என்ன பண்ணுது, அடுத்த மதத்தின் வழியில் நடத்துவதற்காக செய்கின்ற ஒரு கண்ணோட்டம். கும்பம் காலை பேசினா ஆரத்தி இருக்கு, நிறைய பேர் ஆரத்தி இருக்கு வரைக்கும். எத்தனை விதமான ஆரத்தி இருக்கு? எத்தனை விதமான எல்லாம் கோயில் எடுக்கிறீங்களா? கும்ப ஆரத்தி யாருக்குலாம் எடுக்கிறது? இல்ல இல்ல, அது யாருக்கு, எந்த கடவுளுக்கு எடுக்கிறது? எந்த கடவுள் சொல்லுங்க. எல்லாம் தெரியாம ஆரத்தி எடுக்கிறீங்க. ஒன்று அம்பாள், இன்னொன்று முருகன், இன்னொன்று யாரு, விநாயகர். 3 கடுகு தான் கும்ப ஆரத்தி அவர்கள் வைக்கிறது. வைத்ததா இந்த தட்டு ஆரத்தி. எத்தனை ஆரத்தி இருக்கு தட்டுல? காலையில அவங்க வீட்டுல கேட்டேன், எல்லாம் கையில இன்டர்நெட் வச்சிருக்கேன், போட்டு பாருங்க. போட்டு பார்த்து தட்டு அரைச்சு வெத்தலை வச்சு எடுக்கிற ஆரத்தி இருக்கு, கற்பம் செஞ்சு எடுக்கிற ஆரத்தி இருக்கு, மஞ்சள் தெரிவிச்சு எடுக்கிற ஆரத்தி இருக்கு. இப்படி 5 வகை ஆரத்தி இருக்கு. ஒவ்வொரு ஆரத்திக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஒன்று நோயிலிருந்து சுகமடைஞ்சவங்களுக்கு, ஒன்று போர்ல வெற்றி எக்ஸாம்ல வெற்றி பெற்று வர்றவங்களுக்கு, திருமணம் ஆனவங்களுக்கு, இவங்களெல்லாம் ஆரத்தி எடுக்கிறாங்க. நம்ம சாமியார்கள் எதுக்காக வர்ற கோயில் எதுக்கு எடுக்கிறோம்? கல்யாணம் வராங்களா, இல்ல நோயிலிருந்து வர்றாங்களா, இல்ல தூரத்துல இருந்து வர்றாங்களா, இல்ல ஹாஸ்பிட்டல் வர்றாங்களா, இவங்களுக்கு தான் ஆரத்தி எடுக்கப்படி ஆரத்தி சொல்லுது. நான் படித்து போய் இதுக்கு வழிபாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கு என்னல்ல உடனே கேட்ட, உங்க வீட்டில் இருக்கிறீங்க, வீட்டில் மணமக்களை வரவேற்பதற்கு ஆரத்தி முறைகள் இருக்கு, இல்லைன்னு சொல்லலாம். வீட்டில் மணமக்களை வரவேற்பது இருக்கு. ஹாஸ்பிட்டல் இருந்து ஒருத்தர் வந்துட்டாருன்னா அந்த நோய் கிருமி வராத மாதிரி ஆரத்தி எடுத்து பழக்கம் வருது. வெளியூர் தூரத்திலிருந்து பயணம் செஞ்சு வெளிநாட்டிலிருந்து ஒருத்தர் வந்தாருன்னா அவரோட ஒளியா கிருமி வரப்படாதவங்களுக்கு மஞ்சள் ஆராய்ச்சி எடுக்கிறதுக்கு இருக்கு, இல்லைன்னு சொல்லலாம். அது கோயில் இருக்க வேலை இருக்கு. கோயில் சாமியை சீக்கிரம் இருக்காரா, வெளிநாட்டுல வந்திருக்காரா, இல்ல கல்யாணம் வந்திருக்காரா, எதுக்கா வந்திருக்காரு? இதெல்லாம் நம்ம வந்து கிறிஸ்தவர்களுக்கு கேள்விகளை கேட்கணும். இதுக்கு எடுத்தாலும் போய் அடிமைத்தன மாதிரி பாக்கிட்டு ஒருத்தர் கேள்வி விட அடுத்த சரி தப்புங்கிறது தெரியுதுங்க, தெரியுமில்ல. கேள்வி கேட்காம இருக்கிறப்ப எல்லாரும் சரின்னு போயிடுவாங்க. ஒருத்தர் கேள்வி விட்டா இல்லை அஞ்சலி பாடுறாங்க. வழியில் என்னது அஞ்சலி? அஞ்சலி யாருக்கு செலுத்துவாங்க? செத்து படவுள் செலுத்துவாங்க. அங்க உயிரோட இருக்க ஆண்டவருக்கு எதுக்கு அஞ்சலி செலுத்துறீங்க? அதுக்கு ஒரு பாட்டு. அஞ்சலி யாருக்கு செலுத்து? எங்க போனா அஞ்சலி செத்து போனவங்களுக்கு பாடுறது, அது எதுக்கு அங்க வந்து பாடணும் அஞ்சலி? சரி, இதெல்லாம் ஏன் சொல்ல வரனா, எதையும் நாம ரேஷனலா திங்க் பண்ணி பார்த்துட்டு தேவன் விரும்புகிற காரியமா மனிதன் விரும்புகிற காரியமா என்பதை நாம் முடிவெடுத்துக் கொள்வோம். இன்றைக்கு டாபிக் எதுல? இன்னைக்கு டாபிக் ஏசையா. ஸோ 2 யோவான்ல என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கப்ப? ஒரே அதிகாரம் புத்தகத்துல இருக்கு, 5 இருக்கு. ஓபதியா, யூதா, பிலமோன், 2 யோவான், 3 யோவான். 2 யோவான் இன்னைக்கு யாருக்கு எழுதுது? யார் எழுதுது? யோவான் எழுதுது. யாருக்கு எழுதுது? அன்னைக்கே பெண்கள் ஊழியத்தை வீட்டுல பிரேரிச்சு நடத்திருக்காங்க. இன்னைக்கு பெண்கள் வச்சு வீட்டுல நம்ம பிரேர நடத்த. அடுத்தது அவருக்கு என்ன? ஏற்றுக்கொள்ளாத யாரும் என்ன பண்ண விடக்கூடாது.
அது குரானாக இருக்கட்டும், பகவத்கீதை இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இயேசுவை ஏற்றுதான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத யாரையும் வீட்டில் அவர்களுக்கு வாழ்த்துதலும் கூட என்ன பண்ணாங்க சொல்ல வைத்தலால். அந்த அளவுக்கு கண்டிப்பாக அவரை எல்லாம் ஏமாற்றுகிற கூட்டங்கள் நிறைய இருக்காங்க. வைத்தலால். சரி, இன்னைக்கு நான் வருவோம். ஏசாயா புத்தகம் 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிப்போம். 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிப்போம். உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது. உன்மேல் குற்றம் சாட்டி தீர்ப்பு சொல்ல எழும் எந்த நாவையும் நீ அடக்கி விடுவாய். இவையே ஆண்டவரின் ஊழியர்களது உரிமை சொத்தும் நான் அவர்களுக்கு அளிக்கும் வெற்றியுமாய் இருக்கின்றன. இன்னொருத்தர் வார்த்தைங்க. உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது. உன்மேல் குற்றம் சாட்டி தீர்ப்பு சொல்ல இயலும் எந்த நாவையும் நீ அடக்கி விடுவாய். இல்லையே ஆண்டவரின் ஊழியர்களது உரிமை சொத்தும் நான் அவர்களுக்கு அளிக்கும் வெற்றியுமாய் இருக்கின்றேன் என்கின்றார் ஆண்டவர். பழைய மொழிபை பாத்தீங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும். இது எல்லாருக்கும் புரியும், அடிக்கடி கேட்டிருப்போம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க. எனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. இருக்கின்ற என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை உனக்கு போதும். பெருநீளத்தில் என்னதோ பூரணமாய். உன்னை காக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும். என்னதான் போர்க்கருவினா என்னது? ஈட்டி, வாளு, இந்த வரணும் இருக்கு. கம்பு, அம்பு. நம்ம வீட்டில் உள்ள இப்போ உள்ள துப்பாக்கி, இப்போ உள்ள வீட்டில் உள்ளதுதான் கடப்பாறை, மண்வெட்டி, அருவாள், கத்தி எல்லாம் என்ன பண்ணக்கூடாது? வீட்டில் இருக்கும். ஆனால் நினைத்து விட விரோதமாய் எழும்ப. அப்படி எழும்பினா என்ன நடக்குமா? அது என்ன வாய்க்காதே. உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கு? நிலைத்திராது. அது மேல நம்ம ஆதிக்கம் செலுத்தாது. ஏனென்றா பாத்தீங்க, உன்மேல் குற்றம் சாட்டி தீர்ப்பு சொல்ல எழும்பும் எந்த நாவையும் நீ அடக்கி விடுவாய். இவையே ஆண்டவரின் ஊழியர்களது உரிமை சொத்து. ஆண்டவரின் ஊழியரின் உரிமை. இப்ப யாருல எங்க ஆண்டவர் ஊழியர்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? நல்ல கையை வச்சு ஆமேன்னு சொல்லுவோமா? உங்களுக்கு விரோதமா ஏதாவது இருக்குமா? நடக்குமா? தூணி இருக்குமா? செய்வினை இருக்குமா? ஆவிகள் செயல்படுமா? இதுவே இருக்குமா? இது மாதிரி திருஷ்டி கழிக்கணுமா? திருஷ்டி கழிக்கணுமா? சாம்பிராணி போடணுமா? ஏன்? எனக்கு எதிரான ஆயுதங்கள். இப்ப என்ன ஆயுதம் உங்களுக்கு எதிராக இருக்கு? என்ன ஆயுதம் இருக்கு? என்ன ஆயுதம் இருக்கு? எதிரான ஆயுதம் என்னன்னு கேக்குறேன். ஆண்டவர் சார்ந்து இருக்க, கர்த்தர் சார்ந்து இருக்கிற எதிராக என்ன ஆயுதம் இருக்கு? எங்க இருக்கு? நாம் இருக்கிறது தான் எல்லாம் இருக்கு. இதை எந்த ஆயுதமும் கொடுக்கப்பட்டது. எந்த என்பதற்கு இந்த எபிரேய வார்த்தையில ஒரு அர்த்தம் கொடுக்கிறார். எபிரேய வார்த்தையில 6 அர்த்தம் கொடுக்கிறார். எந்தங்கிறதுக்கு தமிழ்ல இருக்கு. எந்தங்கிற வார்த்தைக்கு எந்த ஆயுதங்கிறதுக்கு 6 அர்த்தங்கள் கொடுக்குறாங்க. முதல் அர்த்தம் மனித செயல்பாடு. எதிரான மனித செயல்பாடு. உங்களுக்கு எதிராக எந்த மனித செயல்பாடும் என்ன பண்ணாது? மனித செயல்பாடு எப்படி நடக்கும்? உங்களுக்கு ஆமான் இருந்தா முருகதேவிக்கு எதிராக என்ன பண்ணா? தனிப்பட்ட ஆளாக செயல்பட்டானா? யார் ஆமான்னு கேட்குறீங்களா? சரி, வாக்கு எஸ்தர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8 வாசிங்க. எஸ்தர் புத்தகம் 3ஆம் அதிகாரம். ஆமான்னா யாருக்கு தெரியாம ஆமான்னு சொல்லிட்டு 3ஆம் அதிகாரம் 8 வாசிங்க. அப்பொழுது அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறு
நம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாய் இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறது இல்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டு இருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது. அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையில் கொடுப்பேன் என்றார். இப்ப ஆமான் அந்த தேசத்திலே மேன்மையான ஒரு இடத்துல இருக்கான். அவனுக்கு ஏதோ மொருதாய் யூத குலத்தை மொருதகாய் அவன் வர்றப்ப எழுந்திருக்கிறது கிடையாது, அவனுக்கு வணக்கம் செலுத்துறது கிடையாது. இதனால் ஆமான் மேல கோபம் கொண்டு இவனை எப்படியாவது தீர்த்து கட்டணும்னு நினைக்கிறப்ப என்ன பண்றான், யூத ஜனங்களே அழிச்சிடணும். யூத ஜனங்களே என்ன பண்ணும், அந்த தனி மனிதர் ஒருவனாக ஒரு திட்டத்தை தீட்டுகிறான். தீட்டு என்ன பண்ணா, மொருதாய்க்கு தூக்கு போடுறதுக்காக ஒரு தூக்கு மரத்தையும் ரெடி பண்றான். வீட்டுல ராஜாட்ட வந்து பர்மிஷன் கேட்கறதா வந்து நிக்கிற ஒரு ஏழை வந்து. இப்படிப்பட்ட நேரம் வரப்ப தனி ஒரு மனிதனாக ஆமான் என்ன பண்ணா, யாருக்கு எதிராக, யூத குலத்துக்கும் மொருகதாய்க்கு எதிராக என்ன பண்ணா செயல்பட ஆரம்பித்தான். ஆனால் என்ன நடந்தது கிடைச்சியா, அந்த தூக்கு மரத்தை யார் தொங்குனது கிடைச்சியா, யார் தொங்குனது கிடைச்சியா, ஏன்னா எஸ்தர் ராணி ராஜாட்ட போய் கேட்கிறா விருந்துக்கு வாங்கன்னு சொல்றான். ஆமானை விருந்துக்கு கூப்பிடுறாங்க. 2ஆம் நாள் வாங்கன்னு கூப்பிடுற பண்ணதுன்னா இந்த நாமான் தான் விரோதமா சரி ஆமானை பழி சுமத்தி எந்த தூக்கு மரம் இவன் செஞ்சு மொருதாய்க்கு செஞ்சு வச்சானோ அதில் யாரை தூக்கி போட்டாங்க, ஆமானே தூக்கி. அப்ப உங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட மொருதாய்க்கு எதிராக செய்யப்பட்ட தூக்கு மரம் யாருக்கு போயிடுச்சு, யார் செஞ்சாங்களோ அவர்களுக்கு. அப்ப உங்களுக்கு எதிராக தனி மனிதர் ஒருவர் செய்கிற எதிரான காரியங்கள் என்னாகுமா, யாருக்கு எதிராக செயலாகும், அவனுக்கே போயிடும். எப்படிக்கும் நீங்க என்ன நம்பணும், யார் நம்பணும், எந்த கடவுளை நம்பணும், இயேசுவை நம்பணும். அவர் நம் சார்பில் கர்த்தரின் சார்பில் இருக்கும் போது எனக்கு நம்பணும். ஆமான் மனித பலத்தை நம்பினான், ராஜாவின் பலத்தை நம்பினான். ஆனா மொருதகாயோ அல்லது எஸ்தரோ யாருடைய பலத்தை நம்பினார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய பலத்தை நம்பி இருந்தார் உங்களுக்கு எதிராக தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் எடுக்கின்ற காரியங்கள் எதிராக நடக்குமா? அப்ப ஆமானுக்கு பின்னால் இருந்து செயல்பட்டது யாரு, ஆமானுக்கு பின்னால் இருந்து செயல்பட்டது யாரு? ஒவ்வொரு கெட்ட காரியத்துக்கு பின்னால் யார் இருக்கா, ஒவ்வொரு கெட்ட காரியத்துக்கு பின்னால் யாருக்கு பின்னால் இருக்கா, அவனுக்கு யாரை எடுத்து பயன்படுத்துகிறான், ஆமானை எடுத்து பயன். தப்பு ஆமான் மேல இல்ல, யார் மேல, பிசாசு யூதர்களை அழிப்பதற்கு ஆமானை ஒரு கருவியாக எடுத்திருந்தா. இப்படித்தான் நம்முடைய குடும்பங்களிலும் பல குடும்பங்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் யாரேனும் ஒருவர் பிசாசு எடுத்துனா பயன்படுத்துவோம். நமக்கு அவர்கள் மேலே தான் வெறுப்பு, யார் மேல வெறுப்பு வராது. அவன் தூண்டிட்டு அம்மாட்டு ஒதுக்கிடுவான் பேசாம. நாம எங்களுக்குள்ள சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிட்டு இப்படித்தான் ஆமானுக்கும் மொருதகாய்க்கும் ஒரு பிரச்சனை உருவானது. ஆனால் தேவன் இடப்பட்டு மொருதகாயும் யூத குலத்தை என்ன பண்ணாரு, முழுமையாக என்ன பண்ணாரு, காப்பாற்றினார். அப்ப ஆமானை போல நீங்கள் இருக்கிற ஒரு சூழ்நிலையை செய்து கொண்டிருந்தா, நீ செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட யார் இருக்கான்னு அர்த்தம், சாத்தான் இருக்கான்னு அர்த்தம். நாம் செய்கிறோமா என்று யோசித்து பாருங்க. இரண்டாவது காரியம், முதல் காரியம் தனி மனித சேவை. இரண்டாவது தேவனே நமக்கு எதிராக நிற்பார். ஆண்டவருக்கு எதிராக நிற்பாரா, நிற்க மாட்டாரா? எப்ப நிற்பாரு? எல்லா தவறுக்கும் நிற்க மாட்டார். எந்த தவறு அவருக்கு எதிராகுது? வேற்று தெய்வங்கள், சிலை வழிபாடுகள், விக்கிரக ஆராதனைகள், இதெல்லாம் செய்யறப்ப தேவன் யார் மேல கோபம் கொண்டாரு, நம்ம மேல கோபம். இப்ப தேவ கோபத்தை நம்ம மேல திருப்பி விடணும். அதுக்கு சில பேர், நம்முடைய நண்பர்கள் சில பேர் இருப்பாங்க. நான் சொன்னா இல்லையா, புற ஜாதி வழிபாடு, இதை கற்றுக்கொண்டு இது இப்படியே நடைமுறைப்படுத்தி ஒவ்வொரு பீரியட் என்ன ஆகும், அடுத்த தலைமுறை என்ன நினைப்பாங்க, இப்படித்தான் வழிபாடு செய்யணும்னு. அடுத்த மாதத்துல என்ன செய்யறாங்க, அதை எல்லாம் நீங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த தலைமுறையில ஆட்டோமேட்டிக்கா அங்க எல்லாமே நடக்காது. பெரிய வித்தியாசம் இருக்காது. அங்க இருக்க தெய்வத்தின் சுவைகள் மட்டும் வித்தியாசம் இருக்கும், இங்க இருக்க தெய்வம் மட்டும் வேலை இருக்கா, வழிபாட்டு முறைகள் எல்லாம் ஒரே மாதிரியா மாறிட்டு. அப்ப என்ன நினைப்ப, யாரு விசாரப்படுவார், யார் கோபப்படுவாப்ப, தேவன் கோபப்படுவார். கோபப்படுறப்ப அது கோபம் யார் மேல வரும், மக்கள் மேல வரும்.
அவர் வந்து அதாவது எல்லா பாவங்களையும் ஈஸியா மன்னிச்சிடுவார். ஆனால் இந்த விக்கிர ஆராதனை, சிலை வழிபாடுகள், தேவனை விட்டுட்டு வேற காரியங்களை செய்வதும் அவர் மன்னிப்பது. அதை இஸ்ரவேல் மக்கள் இங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எத்தனை முறை அவர்கள் அடி வாங்கினாங்களோ, எதுக்காக அடி வாங்கினாங்க? என்ன தப்பு? அந்நிய தெய்வங்களை வழிபட்டு அவங்க அடி வாங்கினது எல்லாமே அதுலதான், வேற எதுலையுமே அவர்கள் அடி வாங்கினது கிடையாது. இப்படிப்பட்டவரை நமக்கு ஏற்பட்டு விட கூடாது. வைத்ததா இப்ப சிலை வழிபாடு என்றால் என்ன? பலரும் பல விளக்கத்தை கொடுப்பார். ஒரே ஒரு வரிதான் சிலை வழிபாடு. இயேசுவிட்ட நேரா பேச விடாம உங்களை யார் தடை செய்தாலும் பணமோ பொருளோ ஆட்களோ நீங்க சார்ந்திருக்க திருச்சபையோ இல்லை நீங்க செல்கின்ற ஆலயமோ எதுவாக இருந்தாலும் அது சிலை வழிபாடுதான். தேவன்கிட்ட போய் நீங்க நிக்கிறதுக்கு தான் உங்களை நடுவில் தேவன்கிட்ட போக வேண்டாம், என்கிட்ட ஒரு பார்த்து சொன்னா அவர் சிலை வழிபாட்டை செய்கிறார் அர்த்தம். இல்லை நீங்க இந்த கோயிலுக்கு போனா போதும், நீங்க ஆண்டர்லாம் போக வேண்டியது இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அது சிலை வழிபாடு. நீங்க வந்து பிரேயர் அட்டன் பண்ணா போதும், நீங்க வந்து ஆண்டர்கிட்ட போக வேண்டியதுன்னா அது சிலை வழிபாடு. மாதிரி பணம் சம்பாதிக்க விட்டுட்டு ஆண்டரை தேடாம இருந்தால் அது சிலை வழிபாடு. அது விற்கிறாரு, அதான் பணத்தாசை விற்கிறாரு. வேலை வேலை வேலைன்ட்டு யாரையும் தேடுறதில்லை. எது குறுக்கடிக்குது? இப்ப வேலை. எது பணம் தேடாம எது குறுக்கடிக்குது? பணத்தை தேடாம யாண்டரை தேடாம எது குறுக்கடிக்குது? பணம். அப்ப எதெல்லாம் தேவனை தேடுறதுக்கு நடுவில் நிற்குதோ எல்லாமே விற்கிறாரு. தூக்கம் இருந்துச்சு, தூக்கம் என்னதப்ப? உங்க மனைவி உங்களை ஜெபம் விடாம திறந்துருந்தா மனைவி யாரு? கணவன் கோயில் போடாம திறந்ததா யாரு? கணவன் யாரு? இப்படித்தான் தேவனிடத்திலிருந்து எதை பிரிக்கிறதோ அதெல்லாம் விற்கிறார். ஆனால் உருவங்களை வைப்பதால, சுருவங்கள் வைப்பதால விற்கிறார வருதில்லை. நீங்கள் தேவனை விட்டுட்டு தேவனால செய்ய முடியாது. யாரால செய்ய முடியாது? இயேசுவால செய்ய முடியாது. இவரால் தான் செய்ய முடியும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா விற்கிறார். தேவனை விட்டுட்டு வெளியே போறப்ப அது என்னது? இப்படித்தான் நாம் சரியாக புரிந்து கொள்ளும். அதனால் சுருவங்கள் பார்க்கறதுனால வைக்கிறதுனால விற்கிறாத வரதில்லை. உங்கள் மனதில் நீங்கள் என்ன நினைத்து அதை செய்கிறீர்களோ அதை பொறுத்து தான் விற்கிறார்கள். இப்ப இப்படிப்பட்ட ஒரு சில காரியங்களை கொண்டாந்து புகுத்தலாம். பிழையா பார்த்தீங்க எண்ணிக்கைகள் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பிழையா இஸ்ரவேல் மக்களை சபைக்கு சொல்லும் பாலாக் மன்னன் கூட்டிட்டு வரான். அப்ப பிழையா ஒரு ஆலோசனை கொடுக்குறான். இந்த ஜனங்களை ஈஸியா சபிக்க முடியாது, இந்த ஜனங்களை தேவ கோபத்துக்கு உள்ளாக்கணும் சொல்லி ஒரு ஐடியா பாத்தீங்க. 38 சொல் கேட்டு இஸ்ரவேல் மக்கள் பெகோர் காரியத்தில் ஆண்டவருக்கு எதிராக இழிவாக நடக்க காரணமாய் இருந்தவர்கள் இவர்கள் தாமே. அதனால்தான் ஆண்டவரின் மக்கள் கூட்டமைப்பினுள் வெள்ளை நோய் வந்தது, கொள்ளை நோய் வந்தது. எனவே ஆண் குழந்தைகள் அனைவரையும் இப்போது கொண்டு விடுங்கள், ஆணுறவு கொண்ட பெண்கள் அனைவரையும் கொண்டு விடுங்கள். ஆனால் ஆணுறவு கொள்ளாத இளம் பெண்கள் அனைவரையும் உங்களுக்காக உயிருடன் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுள் ஆணை வெட்டி வீழ்த்திய ஒவ்வொருவனும் திட்டப்பட்டதை தொட்டவர்கள், தீட்டுப்பட்டதை தொட்டவர்கள் அனைவருக்கும் 7 நாட்கள் பாளையத்துக்கு. இப்ப எல்லா குழந்தைகளே கொள்ளலாமா? அதுல கற்பத்தில் இருக்கும் பிள்ளைகளை கொண்டு போடுங்கன்னு வரும். ஏன் இப்படி தண்டனை வந்துச்சு? தேவன் என்ன செய்ய? பிள்ளையம் என்ன பண்ணோம்? ஆலோசனை கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்? ஆலோசனை என்ன கொடுக்குறான்? இந்த ஜனங்களை யாருக்கு எதிராக திருப்பணும்? தேவனுக்கு எதிராக என்ன பண்ணணும்? திருப்பணும். அதுக்கு என்ன செய்யணும்? சிலை வழிபாடு செய்ய. அந்த மாறு மக்கள், சுத்தி இருக்க மக்கள், கானானிய மக்கள், இந்த மாதிரி யார் இருக்காங்க? மோவாபியர். அவர்கள் தெய்வத்தை வணங்க சொல்லு. அந்த பெண்கள்லாம் அழகா இருப்பாங்க. அந்த பெண்களோட சம்பந்தம் கலந்துக்க சொல்லு. அவங்களோட சேர்ந்து போய் அந்நிய தெய்வத்தை என்ன பண்ணு? வழிபாடு செய். அவர்களாம் வேசித்தனம் செய்தார்கள். அதெல்லாம் உங்க மக்கள் என்ன பண்ண? வேசித்தனம் செய்ய சொல்லு. இப்படியான பாவங்களுக்குள் செஞ்சா யார் கோபம்? சில மக்கள் வரும், தேவனுடைய கோபம் வரும். தேவனுடைய கோபம் தான் தேவனே என்ன பண்ணுவார்? அவளை யார் அழைக்கிறாரு? திருமணமான பெண்கள், திருமணமான ஆண்கள், இன்னும் குழந்தைகள் எல்லாரும் என்ன பண்ணு? கொண்டு போடும். யார் கோபம் வந்துருச்சு? இப்ப எப்படி வந்துச்சு? இதுவரைக்கும் இஸ்ரேல் மக்கள் வழி எடுத்துக்கொண்டு அங்கேருந்து வராங்க, கானான் தேசத்தில் நுழைய போறாங்க. நுழைய போற நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பிழையாம் பாலாக்க சொல்லி அதை இஸ்ரேல் மக்கள் செய்ய சொல்லி அங்கே தூண்டி விடுகிறார். எதுக்காக? தேவ கோபம் இருக்கு. இன்னைக்கு நாம் தெளிவாக இருந்து கொள்வோம். நாம் சபையில் ஆலோசனை கொடுக்குறாங்க, அதை செய்யறாங்க, இதை செய்யறாங்க என்று தேவனுக்கு எதிராக இதை செஞ்சாங்க. தேவனுக்கு எதிராக செஞ்சால் இந்த கோபம் இப்படித்தான்
பிசாசானவன் என்ன பண்ணுவான்? சிலரை தூண்டி விட்டு நம்மை பிசாசமை தேவனுக்கு எதிராக தூண்டி விட்டு தேவகோபம் யார் மேல வந்துடும்? நம்முடைய நண்பர்கள் பல பிரஜாதி மக்கள் இருக்கும். வாங்க எங்கள் வீட்டில் இது பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாட வாங்கன்னு கூப்பிடுவாங்க. வாங்க பிள்ளையார் நமஸ்கரிச்சிக்கம்பாங்க. பிள்ளையார் என்ன பண்ணுங்க? நமஸ்கரிச்சிக்கம்பாங்க. அவங்க ரொம்ப அன்பு தொல்லை தாங்கடாமல் நாம் எதனா தொட்டு கும்பிடுவோம், ஏன்னா காலை வந்து செய்வோம். நம்ம கோயிலில் பண்ணுறது எல்லாமே அங்கேயுமே பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவார்? தேவன் யார் மேலே கோவம் இருப்பார்? டேவிட் பிறகு போய் இது மாதிரி பண்ணான்னு வச்சுங்க, யார் மேலே கோவப்படுறாரு? மாட்டீங்க. கூட இருக்க இஸ்லாமிய சகோதரர் அன்பால் இருக்கிறாங்க, அன்பால் செய்தோம் அப்படின்னு பிரசங்கம் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க. அன்பால் செய்தார். அதெல்லாம் உங்க மனசுல நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறத பொறுத்து அது இருக்கு. எல்லாருமே அது மாதிரி போயிட முடியாது. அன்பால் கூப்பிடுறாங்க, போங்க, வேணும் பிரச்சனை இல்லை. அன்பால் கூப்பிட்டு போகக்கூடாதுலாம் ஒன்றும் சொல்லலை, போங்க. ஆனால் உங்க மனசு அவங்க சொல்லிட்டு நீங்க முட்டி போட்டு எல்லாரும் முட்டி போடுறாங்க, நீங்களும் சேர்ந்து போடுங்கன்னு சொல்றப்ப நீங்க போட்டு அதை ஆராதனை செய்தா என்ன நடக்குது? யாருடைய கோபம் வரும்? இப்படி தேவ கோபம் உங்கள் மேல் வருவதற்கு நீங்கள் ஒரு காரணமாக இருந்து விடாது. முதல் காரியம், தனிப்பட்ட ஒரு மனிதன் வழியாக பிசாசு கிரியில் என்ன பண்ணுவான்? இரண்டாவது என்ன பண்ணுவான்? தேவ கோபம் நம்ம வரும்படி, நம்முடைய தேவன் அருவருக்கும் பாவங்களை செய்யும்படி. முதல் பாவம் தேவனை விட்டுட்டு வேற தெய்வங்களை வெளிப்படுது. இரண்டாவது பாவம் வேசித்தார். இது ரெண்டையும் தேவன் அருவருக்கிற பாவங்களாக வைத்திருக்கிறார். அதை செய்யும்படி நம்ம என்ன பண்ணுவான்? தூண்டுவோம். இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது ஜாக்கிரதையாக இல்லைன்னா நாம் நம்முடைய தலைமுறைகளும் எல்லாம் தேவ கோபத்துக்கு அன்னைக்கு ஆளான மாதிரி அதுக்கு பின்னால வரும். வயிற்றுல உள்ள பிள்ளைய என்ன பண்ணி ஏன் சொல்றார்? அந்த அளவுக்கு அமலோக்கியருடைய சண்டை போட வரப்ப சொல்றார், பிள்ளைங்களை விட்டு வைக்காத, குழந்தைகளை விட்டு வைக்காத, யாரையும் விட்டு வைக்காத. ஏன் மாதிரி சொல்றாரு? அமலோக்கியத்தை சவுல்கிட்ட சொல்றப்ப அமலோக்கிய இந்த ஊர் நாட்டிலே இல்லை தேசத்திலே இல்லாதபடி நேரம் பண்ணு அழித்து போடுறாரு. ஏன் சொல்றாரு? குழந்தைகள் பால் குடிக்கிற குழந்தைகள், வயிற்றுல கற்பத்திருக்கிற குழந்தைகள் எல்லாத்தையும் அழிச்சு போடுறாரு. ஏன் சொல்றாரு? அது மட்டுமா? ஒன்று சிலை வழிபாடு, ரெண்டாவது என்னது? என்ன மாதிரி வேசித்தான்? மிருகங்களோடு புணருதல், ஆண்களும் சரி பெண்களும் சரி. அதனால தான் அந்த வியாதிலாம் இஸ்ரேல் மக்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு அமலோக்கியர் எல்லாரையும் சாகடின்னு சொன்னார். மோசே முதல் வந்து யாருக்கு சண்டை போட்டாரு? செங்கடலை தாண்டி வந்து ஃபர்ஸ்ட் சண்டை போட்டது யாரு? அமலோக்கியர் கூட. அப்பதான் மலை மேலே ஏறி கையை ஊர் ஒருத்தரும் இந்த பக்கம் யாரு ஆறு தூக்கி பிடிச்சிருந்தாங்க. யோசா போய் சண்டை போட்டு எல்லாரையும் வெட்டி கொண்டுட்டு வந்தார். ஏன் வந்தாரு? எல்லாம் வியாதி பிடிச்சி போய் உட்காந்துருந்தாங்க. மிருகங்களோடு பிறந்து, ஆண்களும் அப்படிதான் பெண்களும் அப்படித்தான். நாய் நரி எந்த மிருகம் விட்டு வைக்கல, வயிற்றுல எல்லா மிருகங்களும் பிறந்து இப்படிப்பட்ட லட்சிய ஆனா வேசித்தனம் என்பது அப்படித்தான் உண்டா போயிட்டு இருக்கும். ஆண்கிட்ட ஆரம்பிக்கும், பெண்கிட்ட ஆரம்பிக்கும், அப்புறம் எல்லாத்தையும் ஆரம்பிக்கும், குரூப் ஆரம்பிக்கும், அப்புறம் போக போக மிருகங்களை பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும். அதனால தான் எல்லாரையும் அழிச்சது. வயிற்றோட சிசு கூட அந்த பாவத்தினாலே வந்த வியாதி இருக்கும், அதையும் விட்டுறாங்க அப்படின்னு அமரிக்கிட்ட எல்லாத்தையும் அழிக்க சொன்னாங்க. அப்படிப்பட்ட பாவத்தை செய்யும்படி இஸ்ரேல் மக்களை பிழையாம் சொல்லி என்ன பண்ணா ஆலோசனை கொடுக்குறான். இப்படி செஞ்சா தேவ கோபம் வந்துடும், நீங்களும் நான் சண்டை போட தேவையில்லை, ஆண்டவரே என்ன பண்ணுவார்? அவளை அழிச்சிருவார். நமக்கு அப்படி நடந்திருக்கா? அதாவது நமக்கு நடந்திருக்கா? நடக்காம பார்த்து முதல் காரியம், தனிப்பட்ட ஒரு மனிதனாலே ஆமான் காரியத்தினாலே மொர்கதாயை எதிர்த்து வந்த ஒரு காரியம். இது குடும்பத்தில் நடக்கலாம், வேலை செய்யும் இடங்கள் நடக்கலாம், குடியிருக்க இடங்கள் இருக்கலாம், நாம் இருக்க சர்ச்சில் நடக்கலாம். அடுத்தது இரண்டாவது காரியம் என்னது? நம்முடைய சமுதாயத்தை நம்ம என்ன நல்ல யோகியமா இருப்போம், நம்ம என்ன பண்ணுவோம்? விக்கிராரை ஒரு சார் நம்ம போற இடத்துல வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான், நம்ம தெருக்கில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான். எங்கள் வீட்டில் கொள்ளு வச்சிருக்கோம், வாங்கம்மா இவர் வாங்க 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 வருது வாங்க போகுது உங்களுக்காக நான் காத்துட்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்க, நாங்கள் பால் ஊற்றி என்ன பண்ணுங்க அபிஷேகம் பண்ணுங்க. யாரும் சொல்லுவாங்க? டேவிட் பிரதர் சொல்லுவாங்க. பாலை கை விட்டு என்ன பண்ண குடிக்க முடியாது, என்ன பண்ணாரு? எங்கேயோ ஊற்றுற அது மேலே ஊற்று இல்லை இப்படி ஊற்றுங்க அப்படின்னு நாங்கள் நல்லா மங்களெல்லாம் சொல்லுவாங்க. சொல்லிட்டு அப்படியே இவருக்கு நல்லா அங்கே தலையில் வேலை நெத்திலாம் வச்சு விட்டு அனுப்பிச்சு விட்ருவாங்க. யார் கோவம் வந்துடுறாங்க? ஆள் கோவம் ஆகிடும். இப்படியாக நாம ஏமாந்து போயிடுவோம். மற்றவருடைய அன்புக்கும் பாத்திரத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட்டோட நாம நின்றுக்கணும். இப்போ எங்களுக்குலாம் நிறைய பேர் வருவாங்க, நீங்களாம் சாப்பிட மாட்டீங்க அங்கேயே உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. படைச்சதை நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, தீபாவளி கொண்டு கொடுப்பாங்க, மற்ற நாள் கொண்டு கொடுப்பாங்க, படைச்சதை நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, அது படைக்கிறதுக்கு நான் உங்களை எடுத்து வச்சுட்டோன்னே அது மாதிரியோட ஒரு முன்னுதாரணமான காரியத்தை நாம் கிரியேட் பண்ணி வச்சா நம்மளை யாரும் அவரை கம்பல் பண்ண மாட்டாங்க, கட்டாயப்படுத்த மாட்டாங்க.
வேண்டாத ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட மாட்டோம். பிரைஸ். ஆனால் இன்னைக்கு இருக்க சமுதாய சூழ்நிலையிலே நம்முடைய ஆலயங்கள் நடக்கும் ஒரு சில நிகழ்வுகள் என்ன ஆகுதுன்னா, இது மாதிரி நம்மளை வழியெடுத்து கொண்டு போய் கோயில் எல்லாம் செய்கிறாங்களே, செஞ்சா என்ன தப்பு, அங்கே ஆரத்தி எடுக்கிறாங்களே, இங்கே ஆரத்தி எடுத்தானே தப்பு, அங்கே சாமியாருக்கெல்லாம் போகிறோமே, இந்த சாமிக்கு போட்டானே தப்பு அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்குள் வந்து நாம் மாறி போயிருக்காங்க. பிரைஸ்லாம். 2 காரியங்களையும் பார்த்துருக்கோம். என்ன காரியம் பார்த்தா, தனிப்பட்ட மனிதர் வழியாக. 2வது காரியம், தேவ கோபத்தின் மேலே திருப்பி வருது. 3வது காரியம் பார்ப்போம், நேச்சுரல் டிசாஸ்டர், இயற்கை காரியங்களை நம்ம பிசாசம் கொண்டு வந்து சேர்க்கும். நாம் இங்கேருந்து போயிட்டு இருக்கோம், அப்பதான் சைக்கிள் வர ஒரு நிறுவனம் மேல வந்து லேசான விடுவோம், தட்டோட இந்த பக்கம் சாகும். அப்பதான் பின்னாடி ஒரு பைக்கு தின பண்ணுவோம், அதை தாண்டி விழுந்தா எதிர்த்தாப்புல ஒரு கார் வரும், அது தின பண்ணுவோம், அது தின பண்ணுவோம். பயந்து போயிருக்கீங்களா? பார்த்தா எல்லாம் எப்படி யாராவது திட்டமிட்டு வந்து பண்ணாங்களா? யாராவது திட்டமிட்டு பண்ணாங்களா? சைக்கிள்காரன் மேல வந்து ஒரு ராத்திரி தான். நாம பேலன்ஸ் வரையும் லெப்ட்ல பின்னால போனோம்னா பைக் பின்னால பைக்கெல்லாம் இழிச்சுட்டான். நாம கீழே விழுந்தல கார் இறந்த மேல எப்படி நடந்தெல்லாம் இயற்கையா. திடீர்னு ஒரு வெள்ளம் வருது, ஒரு புயல் வருது, உங்க வீட்டு மேல விழுந்துருது, நீ எதிர்பார்க்கல. உங்க வீட்டு தென்னை மரம் மேல விழுந்து எதிர்பார்க்கல, மேல விழுந்து எல்லாம் டேமேஜ் ஆகி போயிடுது. அதுக்கு பின்னால யார் இருக்குது? இந்த புயலுக்கு பின்னால யார் இருக்குது? யார் இருக்குது? ஒரு அழிவை கொண்டு வருவது எல்லாமே யாரு? முதல்ல தனிமற்ற மனிதரை பயன்படுத்துகிறார், தேவ கோபத்தை பயன்படுத்துகிறார், அடுத்து இயற்கையை எடுத்து பயன்படுத்துகிறார். பெரிய அமெரிக்காவில் பெரிய ஃபயர், எத்தனை நாள் நடந்துருக்கு ஃபயர் தெரியுமா? எத்தனை நாள் நடந்தது? 20 நாள் நடந்துருக்கு ஃபயர். அணைக்க முடியல அவங்களால. ஏன்? தேவ கோபம். மக்கள் அந்த சைடு மக்கள் என்ன பண்ணாங்க? இன்னைக்கு ஓரிடை சேர்க்கைகள் அலௌட், பர்மிட்டட். ஒரு ஆணும் பெண்ணு திருப்பினா, பெண்ணும் பெண்ணு திருமதிக்கலாம். ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் வந்துச்சு. ஒரு பாஸ்டர், லேடி பாஸ்டர், ஜட்ஜி கூப்பிட்டு கேட்கிறாரு, உங்க சபையில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் செய்ய வாட்டுன்னு சொல்லிட்டேன். நாட்டு சட்டம் அதை சொல்லுது. நீங்க உங்களுக்கு ஒரு தெரியாம இருந்திருக்கலாம், இப்ப தெரிஞ்சுங்க. இந்த சட்டம் பிரிவுது, உங்க பைபிள் உங்க லால கரெக்ட் பண்ணிங்க, இப்ப போய் திருமணத்தை நடத்தி வைங்க, உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுன்னு சொல்லுங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நான் தவறான ஒரு காரியத்தை செய்து வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட போய் தண்டனை வாங்குறத விட இங்கேயே எனக்கு தண்டனை கொடுத்துருக்கு. நான் இங்கேயே தண்டனை வாங்கிட்டு இங்கேயே அனுபவிச்சுட்டு போயிட்டேன். அங்க போய் தண்டனை வாங்குறது நான் ரெடியா? இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் அவங்க என்னவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு தெரியும், சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் இடங்களில் லிவிங் டுகெதர் தெரியுமா தெரியாதா? என்னது லிவிங் டுகெதர்னா? சேர்ந்து வாழுது. திருமணம் செய்யாமல் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழுது. இன்னைக்கு கவர்மெண்ட் ஒரு லா போட்டிருக்காங்க தெரியுமா? அவர் மட்டும் தான் பதில் சொல்றாரு. பெண்களை எங்க தான் இருக்கீங்க? என்ன சட்டம் போட்டுருக்காங்க? லிவிங் டுகெதர் நீ இருந்தாலும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நீ என்ன பண்ணு, உன் பேரை பதிவு பண்ணு. நாங்க கல்யாணம் பண்ணிக்கல, நாங்க லிவிங் டுகெதர் சேர்ந்து வாழ்க்கணும். என்ன பண்ணு, பதிவு. சேர்ந்து வாழ்ந்துக்கலாம். உன்னை பிடிக்கலையா விட்டுட்டு இன்னொருத்தவங்க போய்க்கலாம், அவளை பிடிக்கலையா விட்டுட்டு இன்னொருத்தர் போய்க்கலாம். பிள்ளைலாம் பத்துக்க மாட்டாங்க, இப்படியே இருந்துட்டு போயிடுவாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை யார் கொண்டாந்து விட்டுருக்காப்ப? இந்த வாழ்க்கை யார் கொண்டாந்து விட்டுருக்கா? பார்த்தா ஏதோ ரியலிஸ்டிக்கான ஏதோ நேச்சுரலா நடக்கிற மாதிரி தெரியும். அப்படியே நடக்குது. பிசாசு இப்படிப்பட்ட எண்ணங்களை நீ எதுக்கு பிள்ளை கற்றுக்கிறேன், நீ எதுக்கு ஒரு குடும்பம், நீ எதுக்கு சம்பாதிச்சு போகணும், நீ எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், நீ எதுக்கு அது ஒன்றை கவனிக்கணும்னு பார்க்குற. இந்த வேலையெல்லாம் வேண்டவே நீ மாட்டுக்கு போக, உனக்கு இருக்க வரைக்கும் உடல்ல தெம்பு இருக்க வரைக்கும் மகிழ்ச்சியாக இருந்துட்டு போன்னு லிவிங் டுகெதர். அதுக்கு கவர்மெண்ட் ஒரு சட்டம் அங்கீகரிக்கப்பட்டுச்சு. இப்போ என்னாச்சு? லிவிங் டுகெதர் என்ன அங்கீகரிக்கப்பட்டது. வருங்காலத்தோட பிள்ளைகளாம் திருமணம் செய்யும்போது செய்யாத தெரியாது, நமக்கு தெரியாது. நம்முடைய காலம் முடிய போகிற காலம், நம்முடைய சந்ததிகள் திருமணம் செய்யும்போது செய்யாதா தெரியாது. எல்லாம் லிவிங் டுகெதர் வச்சுன்னா ஜென்ரேஷன் இருக்காது. ஆண்டவர் ஆறுதலையா பருகி பெருவாய் சொன்னா இல்லையா, அதை பண்ண விடாம என்ன பண்ணா? ஆணையை திருமணம் செய்வது, பெண்ணையை திருமணம் செய்வது, லிவிங் டுகெதர் பண்ணி பிள்ளை பெற்றுக்காம இருக்குது. எல்லாம் யார் வேண்டிய வேலை? சாத்தான் நேச்சுரலா இருக்க மாதிரி தெரியும். நேச்சுரல் கிடையாது. பின்னால யார் இருக்கா? சாத்தான் இருக்கு. நேச்சுரல் வாசித்து பைபிள்ல மார்க் 4ஆம் அதிகாரம் 36, 37 வாசிங்க. மார்க் 4ஆம் அதிகாரம் 36, 37. அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இப்ப ஆண்டவர் காற்றை கடலில் விட அதட்டுகிறார். உடனே நின்று போய், இவரெல்லாம் மீனவர்கள் தானே, எல்லாருக்கும் நீந்த தெரியும் இல்லையா?
எல்லாருக்கும் படகோட்டை தெரியும் இல்லையா? பெருங்காற்றெல்லாம் பார்த்துருப்பாங்களே. ஏன் பயப்பட்டார்கள்? பயத்தை கொடுக்கிற ஆவி. இப்ப பின்னால யார் இருக்காங்க? பின்னால சாத்தான், பிசாசு கூட வந்து இவருடைய மடியை பயப்பட வைக்கிறதுக்காக பின்னால ஒரு சாத்தான் அடைக்கிற. இந்த மாதிரி வெள்ளம் வருது. வெள்ளம் வர்றதோட நம்ம நியூஸ் கேட்டதை பார்த்தா எப்படி இருக்கும்? அவன் பிசாசு எங்கேருந்து செயல்படுறான்? வெள்ளத்திலிருந்து செயல்படுறா, மீடியாவில் செயல்படுறா. என்னைக்கோ ஒரு போட்டோ எடுத்து போட்டு என்ன பண்ணுவான்? எல்லாம் மக்கள் மொழிகி போறான்னு போடுவான். அதை பார்த்தோம் நம்மளுக்கு நம்ம பிள்ளைங்க இருக்காங்களே, சொந்தக்காரங்க இருக்காங்களே, அவங்க கூட என்னாச்சுன்னு பயத்தை ஊர்ல உள்ள மக்களுக்கெல்லாம் எடுத்து போற மாதிரி. இதுதான் பிசாசின் கிரிகள் என்பது. பிரைஸ்தலா. மூன்றாவது காரியம் ஆண்டவர் கடந்து ஏன் அற்ப விசுவாசிகளே ஏன் பயம். அப்ப விசுவாசம் நமக்கு இருந்தால் அந்த இயற்கை சீட்டங்களை எதிர்த்திருக்கிற மாதிரி கண்டிப்பா முடியுமா? முடியாத. அப்போ முடிஞ்சிருக்க முடியாத. ஏன் முடியல? அவளுக்கு பயத்தின் ஆவி உள்ளது. இப்படி பிசாசு பல காரியம். அப்ப எதெல்லாம் பார்த்தோம்? தனிப்பட்ட ஒரு மனிதனாலே நமக்கு வரக்கூடிய ஆயுதம். இரண்டாவது ஆயுதம் என்னது? தேவ கோபத்தை நம்ம திருப்பப்படுகிற ஆயுதம். மூணாவது ஆயுதம் என்னது? இயற்கை வழிகால மனிதர்களுள்ள ஆயுதம். இப்பொழுது தனிப்பட்ட ஒரு கருத்தினாலே நம்ம உருவாக்கப்படுகிற ஒரு ஆயுதம். தனிப்பட்ட ஒரு கருத்தினாலே நம்மால் உருவாக்கப்படுகிற. இப்ப நாம ஒரு திருச்சபையில் இருக்கோம் இருந்தோம்னா இந்த மாதிரி பிரேயர் பண்ணா உடனே என்ன சொல்லுவாங்க? தனிப்பட்டவர்கள் இவர்களெல்லாம் யாரு? பெந்த போஸ்துக்காரர்கள். இவர்கள் யாரு? அல்லேலியா போஸ்திகள். இவர்களாம் கத்தோலிக்கர் கிடையாது. இப்படி ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கி எல்லாத்தையும் பரப்புவாங்க. என்ன அவங்க திருத்தப்பட்ட பாதி பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. பாதி பேருக்கு பாண்டியது யாருன்னு ஆனால் கேள்விப்பட்டிருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க? அவங்களாம் பெண்ணுக்கோள் சர்ச்சி அடைக்கை சாப்பிட்டு நடத்துகிறாங்க, புனிதாசி வச்சு நடத்துகிறாங்க, அப்படி இப்படின்னு நிறைய பரப்பி விட்டு தேவையில்லாத கருத்தில் விட்டு அவங்க மாதாவை ஏற்றுக்கொள்வது கிடையாது. இப்படி நம்ம சொல்லாத இது இல்லாதையும் படாத சொல்லி தேவையில்லாத ஒரு காரியத்தை வெளியே எல்லாத்தையும் பரப்பிவிடும். இன்னைக்கு சொல்ல வேண்டியது ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் இருக்கப்ப ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு அதில் இவங்க வார்த்தையெல்லாம் உள்ள வச்சு இவங்க இப்படி தான் பேசுகிறாங்கன்னு ஈஸியாக பரப்பிடுது. அதுபோல் உங்களுக்கு எதிராக நீங்கள் இப்படிலாம் பேசுறீங்க, நீங்கள் இப்படிலாம் செஞ்சீங்க, வேலை செய்கிற இடத்துல, வீட்டில், வெளியில், நாம் சார்ந்திருக்க சபைகளில். பிரதர் சொன்னார் இல்லையா, கேட்டோன்னே இதெல்லாம் எப்படி எடுக்கலாம்னு கேட்டோன்னே அவர் எல்லாரும் திரும்பி பார்த்தாங்கன்னு சொன்னார் இல்லையா. இப்படியெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஏன் நடக்கும்? ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனை கருத்துருவாக்கம் எல்லாத்தையும் பரப்பப்பட்டு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அந்த கருத்தை ஏற்றுக்கொள்வதாக கிடைச்சாங்க மாறிடுவார். பிரைத்தலா. அது மாதிரி உங்களுக்கு எதிராக எந்த ஆயுதம்? இது ஒரு ஆயுதம். பின்னால யார் இருக்கா? அவனுக்கு பின்னால யார் இருக்கா? பின்னால இப்ப நாமெல்லாம் கத்தோலிக்க தெரிஞ்சு நடத்தும். கத்தோலிக்கத்துக்கு ஒரு ரிவைவல், ஒரு எழுப்புதல் இருக்க வேண்டிய ஒரு காரியத்தையும். பிரைத்தலா. எங்க பங்குசாமிக்கு தெரியும், உங்க பங்குசாமிக்கு தெரியும், ஏன்னா நண்பர் குருக்கள் எல்லாருக்கும் தெரியும். எத்தனையோ ஆலயங்களுக்கு போகிறோம், எத்தனையோ இடங்களுக்கு போகிறோம், எவ்வளோ இடத்துல பிரேயர்கள்லாம் வைக்கிறோம், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இறைமக்கள் பலருக்கு இதெல்லாம் என்னது தெரியும். யாரோ ஒருத்தர் சொன்ன காரியத்தை, யாரோ ஒருத்தர் பரப்பி விட்ட காரியத்தை என்ன பண்ணாங்க? ஆனால் அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனைனா, பிரதர் கொஞ்சம் வந்து என்ன பண்ணுங்க, எங்களுக்கு உங்கள் பங்குல நிறைய மக்கள் இருக்காங்க, உங்கள் பங்குல திருத்தப்படி பங்குல நிறைய மக்கள். ஆனால் அந்த மக்களாக நான் நடத்துகிற ஆராதனைக்கோ பிரேயர் என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. என்ன சொல்றாங்க வெளியே? அவங்கெல்லாம் நம்ம சர்ச்சை சேர்ந்தவங்க மாதிரி நடத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிதான் உங்களுக்கும் எனக்கும் எதிராக நமக்குள்ளே ஒரு கருத்தை ஏற்படுத்தி வைத்து நம்மை என்ன பண்ணாங்க? மற்றவன்றது எல்மை பண்ணி நான் ஒரு கெட்டவங்க, நாம சரியில்லாதானுங்க, அவங்க பேசுகிற பேச்சு சரியில்லை இப்படின்னு ஆரம்பம். இதை நாம் மோசையிட்ட பார்ப்போம். எண்ணிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசுவதில்லையோ என்றார்கள். இப்ப மோசையை பத்தி எல்லாருக்கும் தெரியும். தெரியுமா? தெரியாதா? தெரியும். இப்ப குடும்பத்துக்குள்ள 2 பேரு அக்காலும் அண்ணனும் சேர்ந்து யாருக்கு விரோதமா இருக்காங்க? இஸ்ரேல் மக்களை 30 லட்சம் மக்களை வழிநடத்திக் கொண்டு வருவதற்கு பதிலாக குடும்பத்தில் உள்ளவர்களை யாருக்கு எதிராக பேசுறாங்க? எதிராக பேசி உங்களை கொண்டுதான் பேசுவார்களா? எங்களை கொண்டு ஆண்டு விடாது பேச மாட்டாரா? அப்படி யாருக்கு விரோதமா இவங்க கூட்டானா இவங்க குடும்பத்தாரால யார் கூட சேர்ந்துட்டாங்க? இப்ப ஆரோன் குடும்பத்தாரும் மீரியாம் குடும்பத்தாரும் யார் கூட சேர்ந்துட்டாங்க? தனி கட்சி. வீட்டுக்குள்ளே 2 கட்சி ஆகி, மோசே ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கம். இப்ப அவங்க கூட பாதி பேர் சேருவாங்களா சேர மாட்டாங்களா? இஸ்ரேல் மக்கள் கட்சி குடும்பம் 2ஆனவன
சபையை இது ரெண்டா பிரிஞ்சு போச்சு. இப்பட்ட சூழ்நிலையை உருவாக்குவதற்கு ரொம்ப ஈஸி. என்ன காரணம்? ஒரு கருத்து உங்களை மட்டும் தான் பேசுவார். ஆண்டவர் எங்க கூட என்ன பண்ணாரு? ஆண்டவர் எங்க கூட எங்களுக்கு தீர்க்க தரிசனம் கொடுப்பார், எங்களுக்கு வெளிப்பாடு கொடுப்பார். நாங்களும் பிசாசை விரட்டுவோம், நாங்களும் செய்வினை எடுத்து விடுவோம், நாங்கள் எல்லாத்தையும் செய்வோம். இப்படி எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை அவர்கள் சொல்லி அங்க ஒரு குழப்பத்தை என்ன பண்ணார்கள்? உருவாக்குனாங்களா? அடுத்து யார் தீர்ப்பை கொடுத்தது? ஆண்டவர். எல்லாம் ஆசிரியர் கொடுத்து வா கூப்பிட்டார், 3 பேரையும் கூப்பிட்டார். அப்ப மோசேக்கு விரோதமாக யார் எழுந்து? குடும்பத்தாரே எழுப்பினார்கள். எழுப்பி என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் ரெண்டாக்கினாங்க. மோசே எத்தியோப்பிய பண்ண திருமணம் செய்ய எப்ப திருமணம் ஆனது? 40 வருஷத்துக்கு திருமணம். அதை எடுத்து எப்ப பேசுறாங்க? 50 வருஷம் கழிச்சு அதை பேசுறாங்க. வைத்தலாம். இன்னைக்கு உங்களை பத்தியும் என்னை பத்தியும் இப்படி பல பேர் பின்னால் இருந்து யாரு? வெளியில இருந்தெல்லாம் கிடையாது. யாரு? வீட்டுக்குள்ள காலத்துல என்ன பண்ணாங்க? ஒவ்வொருவரையும் பத்தி இப்படி பேசுவார். பேசுறப்ப யார் வந்து பஞ்சாயத்து பண்ணதுங்க? யாரும் பஞ்சாயத்து பண்ணல. யார் வந்து? ஆண்டு வந்து கூப்பிட்ட 3 பேரும் வா கூப்பிட்டு, மோசே உண்மையும் உத்தவமானவன், ஏன்னா முகமுகமா நான் என்ன பண்ண பேசுறேன், அவனுக்கு தான் நீங்க எப்படி பேசலாம்னு சொல்லி யாரை தண்டித்தார்? உடனே மீரியாவுக்கு குஷ்டரோகம் வந்துச்சு. 1 வாரம் வெளியே இருந்தான். ஆரோன் சொல்லிட்டாரு, எங்க போக மாட்டேன், நீ எங்க போக மாட்டேன், கானான் தேசத்துக்கு சொல்லி 2 பேருக்கு தண்டனை. இப்ப தேவன் இடப்பட்டு இந்த காரியங்களை செய்கிறார். ஆனால் பேசுவது யாரு கூட இருந்து பேசுறது? குழப்பத்தை உண்டு பண்ணது யாரு? ஒரு கருத்தை உருவாக்கி எத்தியோப்பிய பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டா, இஸ்ரேல் மக்களையும் கல்யாணம் பண்ணல, யூதகுல பெண்களையும் கல்யாணம் பண்ணலன்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்பி வேண்டாத ஒரு காரியத்தை செய்து கூட உங்கள் குடும்பங்களிலும் நீங்க வேலை செய்யும் இடங்களிலும் நீங்க வாழ்கின்ற தெருக்களிலும் உங்களை பற்றி ஒரு கட்டுக்கதையை உண்டு பண்ணி இப்படியாக ஒரு பிரிவினையை குடும்பத்துக்குள் ஏற்படுத்த பலர் இருப்பார். அப்ப யார் வந்து உங்களுக்கு பதில் கொடுக்க போறது? ஆண்டு வந்து பதில். 4 காரியங்களை பார்த்திருக்கோம். என்ன காரியம்? முதல் காரியம் யாரு? தனிப்பட்ட ஒரு மனிதனாலே ஆமானையும் மெருகுதையும் ஆண்டவர் காட்டார். 2வது யாரை பார்த்தோம்? தேவ கோபம் பிழையாம் இஸ்ரேல் மக்கள் எப்படி வேசித்தனம் செய்ய வைத்தார், அந்நிய தேவையை வழிபட வைத்தார் என்பதை பற்றி பார்த்தோம். 3வது காரியம் இயற்கை பேரர், எப்படி படகுல பிறப்ப அவளை சாகடிப்பதற்கு பிசாசிரமனா காற்றலையும் கடல் கொந்தளிப்பையும் கொண்டது. 4வது பார்த்தோம், குடும்பத்துக்குள்ளே ஒருத்தரே இல்லா தற்பான ஒரு கருத்துக்களை எல்லாத்தையும் பரப்பி விடுற ஒரு காரியத்தை பார்த்தோம். அடுத்ததாக நாம் பார்ப்போம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். இப்ப தனிப்பட்ட முறையில் பார்த்த கருத்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு கூட்டம். இதான் அந்த அர்த்தங்கள் தான் 6 அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த ஆயுதங்கிறதுக்கு இந்த 4 ஆயுதம் பார்க்கிறோம். 5வது குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு குழுவாக சேர்ந்து உங்களுக்கு எதிராக என்னவராக செயல்படுவாங்க. வாசிப்போம் 2 கொரிந்தியர் 11:26 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 11:26. ஒரு குழுவாக சேர்ந்து நீங்க சார்ந்த உங்க சர்ச்சா இருக்கட்டும், உங்க சர்ச்சில் உங்க பெயர் நடத்துறதுக்கு எதிராக ஒரு குழுவாக பல பேர் போய் உங்க பங்கு சாமியார்ட்ட உங்க பிஷப்ட போய் இந்த மாதிரி பிரேயர் நடத்துறாங்க அப்படி போய் நம்மளாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கல்வராலும் இடர்கள் என் சொந்த மக்களாலும். யாரு சொந்த மக்கள்? நான் சார்ந்திருக்க திருச்சபையிலுள்ள மக்கள். சார்ந்திருக்க திருச்சபையில் உள்ள மக்கள் என்ன பண்ணாங்க? போயிட்டு ஃபாதர் நீங்க தெரியுமா ஃபாதர் அவங்க மாட்டுக்கு பெரிய கூட்டம் நடத்தி காணிக்கெல்லாம் வாங்குறாங்க, காணிக்கையாக குவியுது ஃபாதர். போய் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எங்க சொல்லுவாங்க? உங்க பங்குசாமி போய் சொல்லுவாங்க. பங்குசாமியார் கேட்கலன்னா அடுத்து விஎஃப்ட சொல்லுவாங்க, விஎஃப் கேட்கலன்னா பிஷப்ட போவாங்க. இப்படியே போறதுக்கு ஒரு கூட்டம், குரூப் ஆஃப் கூட்டம். இப்படியே அவருக்கு என்ன வேலை? எங்க யார பிரேயர் நடத்துறா, யாருக்கு நல்ல செய்யறா பார்க்க மாட்டேன். இப்படி ஒரு கூட்டம், குரூப் ஆஃப் பீப்புள் என்பதை பவுல் சொல்றார். நான் கள்ளர் திருப்பி தெளிவு வாசி கொடுத்திருந்த வசனத்தை பயணங்கள் பல செய்தேன், ஆறுகளாலும் இடர்கள், கல்வராலும் இடர்கள், என் சொந்த மக்களாலும். அதை வாசி பழைய பேர் வாசிங்க 26. அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசம். யாரு சுய ஜனங்கள்? சொந்த மக்கள். யாரு? நம்முடைய சபையை சார்ந்த கத்தோலிக்க தெருவை சார்ந்த மக்கள். இந்த பிரேயருக்கு எதிராக அப்புறம் அவங்க தான் முதல்ல நிற்பாங்க. புரஜாதி மக்கள் வரமாட்டாங்க, மற்ற சபையை சேர்ந்ததை கொல்லப்பட மாட்டாங்க. யார் எதிர்க்க போறது? இதுதான் பவுல் குறிப்பிடுறார். சொந்த ஜனங்கள். யார் யூத காலத்தில் போனாரோ அந்த ஜனங்கள் தான் யாருக்கு எதிராக இருந்தது? பவுலுக்கு எதிராக இருந்தெல்லாம் செயல்பட்ட ஒரு காரியம்.
அடுத்ததாக கடைசியாக 6வதாக திட்டமிட்டு செய்யப்படும் காரியங்கள். திட்டமிட்டு செய்யப்படுது தனிப்பட்ட மனிதன் செய்யலாம், குரூப்பாக செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க செய்யலாம், இங்க சார்ந்திருக்க சபைகளில் பண்ணலாம், அவர் அரசாங்கமும் செய்யலாம். திட்டமிட்டு செய்யப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா, நீங்க இது மாதிரி ஒரு ப்ரேயர் நடத்திட்டு இருக்கீங்க, படுற அடைக்கிற சாப்பிட்றதுக்கு உங்க பஞ்சாயத்து போர்ட்லேருந்து இபிலேருந்து இங்கே ப்ரேயர் நடத்தாம பிஸ்னஸ் காலத்தில் இபி ஆர்டர் போல அது தனியாக வந்து கட்டுங்க பாருங்க. அடுத்த டேக்ஸ் வீட்டில் வரி கட்டுறவங்க இங்கே ப்ரேயர்லாம் நடத்திக்கலாம்ல, இது கமர்ஷியல் அந்த பில்டிங்கை டிக்ளேர் பண்ணணும்னு அடுத்ததாக வருவாங்க. 3வது 3 பேர் தோண்டி விட்டு இதெல்லாம் ப்ரேயர் கோயிலில் தான் நடத்தணும், வீட்டில் நடத்தக்கூடாது அப்படின்னு அடுத்த ஒரு கோஷம். இப்படியாக ஒவ்வொரு குழுக்களாக இருந்து வந்து நமக்கு எதிராக செயல்படுகின்ற காரியம் தான் குரூப் ஆக்டிவிட்டி. இப்படியாக நீங்கள் நல்லது செய்யறப்பையும் எப்படியாக அடக்குமுறைகளை பயன்படுத்த குரூப் ஆஃப் பீப்புள் கண்டிப்பானவர்கள் இருப்பாங்க. பிரேயர் நடத்த சத்தம் கேட்குது, ரொம்ப வால்யூம் அதிகமாக வச்சிருக்காங்க, சத்தம் கேட்குது ரொம்ப, அது எங்கள் சத்தம் பக்கத்தில் படிக்க முடியல பிள்ளைங்க, எங்கள் வீட்டில் நோயாளி இருக்காங்க தூங்க முடியல, இப்படிலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன பண்ணாரு கலைக்க பார்ப்பார். பிரைத்தலா எப்படித்தான் வாசிப்போம். தானியலுக்கு அப்படிதான் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வாசிப்போம். தானியல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வாசிப்போம். தானியலுக்கு எதிராக அவர் 3 வேளை ஜெபம் பண்ணி கொடுத்தார். அப்ப கூட இருந்தவங்களாம் திட்டமிட்டு ஒரு காரியத்தை செய்றாங்க. வாசிங்க தானியல் 6:6. எனவே இந்த மேற்பார்வையாளரும் தண்டல்காரரும் தங்களுக்குள் கூடி பேசி அரசனிடம் வந்து அவனிடம் தானியேல் அரசரே நீடுடி வாழ்க. அதிகாரிகள், தண்டல்காரர்கள், அமைச்சர், ஆளுநர் ஆகிய நாங்கள் அனைவரும் கலந்து ஆலோசித்து கூறுவது 30 நாள் வரையில் அரசராகிய தங்களிடமின்றி வேற எந்த தெய்வத்திடமோ மனிதரிடமோ யாதொரு விண்ணப்பம் செய்கின்ற எந்த மனிதனும் சிங்க குகைக்குள் தள்ளப்படுவான் என்று நீர் சட்டம் இயற்றி தடை உத்தரவு போட வேண்டும். ஆகையால் அரசரே, இப்பொழுதே அச்சட்டத்தை ஏற்றி தடையும் தரவில் கையெழுத்திடும். அப்பொழுதுதான் மேலியர் பாரசீகன் சட்டங்கள் மாறாதிருப்பது போல இச்சட்டமும் மாறாதிருக்கும் என்றார்கள். இப்ப இந்த சட்டம் யாருக்கு கையெழுத்தப்படுது? யார் ஜெபம் பண்ணுதுங்க? தானியேல். ஆனா ராஜாட்ட நல்ல மதிப்பு பெற்றிருக்கான், அதனால ஏதாவது ஒன்றும் பண்ண மாட்டார். ஆனால் இப்ப சட்டம் யாருக்கு? இப்ப கூடி எல்லாரும் அமைச்சர்கள், தலையாரிகள் எல்லாம் சேர்ந்து கூடி யாருக்கு விரோதமா ஒரு சட்டம் ஏற்றாங்க? தனிப்பட்ட ஒரு மனிதனுக்காக ஒரு சட்டத்தை ஏற்றி ராஜாட்ட விட கொடுக்குறாரு. 30 நாட்களுக்கு 30 விண்ணப்பம் வைக்கிறது. ராஜாவை கைது போட்டுறாரு. இப்ப தானியேல் என்ன பண்றாரு? யாரை நோக்கி விண்ணப்பம் வைக்கிறாரு? தேவனை நோக்கி விண்ணப்பம் வைக்கிறார். அதை எல்லாரும் பார்த்துட்டு ராஜாட்ட போய் சொல்றாங்க, நீங்க போட்ட சட்டத்துக்கு உடனே எங்க தூக்கி போடுறவன தூக்கி போட்டாங்களா இல்லையா? சிங்கம் கடிச்சிச்சா? என்ன சிங்கம்? சிங்கம் பாஸ்டிங் பிரேயர் வச்சா. அடுத்த நாள் அதுக்கு விருது கிடைக்குன்னு பாஸ்டிங் பிரேயர். அடுத்த நாள் என்ன இருந்துச்சு? ஒரு ஆளான கொண்டாந்து போட்டு அடுத்த நாள் யாரெல்லாம் ஆலோசனை பண்ணாங்களோ எல்லாரும் தூக்கி உள்ள போட்டான். ஒரு நாள் பாஸ்டிங் திங்கத்துக்கு அடுத்த நாள் என்ன கிடைச்சது? விருந்தே கிடைக்கும். இப்படியாக உங்களுக்கு எதிராக பெரிய கூட்டம் கூடலாம். உங்கள் சபை மக்களாக இருக்கலாம், உங்கள் தெரு மக்களாக இருக்கலாம், கிராம மக்களாக இருக்கலாம், அல்லது அரசு மக்களாக யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில ஆண்டவரை பற்றி கொண்டு உறுதியாக இருந்தால் தானியேல் போட்ட சிங்க குகைகள் அவர் போட்ட அவரோட சேர்ந்து உட்கார்ந்து என்ன தெரிஞ்சா? உம்மை துதிப்பே இயேசுவே ஆண்டவரே உம்மை அப்படி துதிக்க ஆரம்பிச்சது போல எந்த காரியங்களும் நம்ம இடப்படாது அடிவாது. அந்த குரூப் ஆக்டிவிட்டியும் நமக்கு எதிராக இருப்பாது என்பதை உறுதியாக கற்றுக்கொள்ளும். இதைத்தான் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த இந்த ஆயுதம். இதான் என்ன ஆயுதம்? முதலாவது என்னது? தனிப்பட்ட ஒருவனாலே வருகின்ற. இரண்டாவது என்னது? தேவ கோபத்தை உங்கள் மேல் திருப்பி விடுகிற ஒரு ஆயுதம். மூணாவது என்னது? இயற்கை பேரிடர் வழியாக இயற்கை பேரிடர் மாறி வந்து உங்களை சீண்டுகிற காரியம். நாலாவது என்னது? தனிப்பட்ட கருத்துக்கள். அவர்தான் லேடிஸ் ரொம்ப வீக்கப்படுது. அவ்வளவுதான். ஒரு வார்த்தையை சொல்லி எல்லாத்தையும் போட்டு விட்டாங்கன்னா அந்த அம்மாவா அதை பத்தி தான் சொல்ல வேண்டியது. இப்படி சொல்லிட்டாங்க என்ன ஆயிடும்? திருப்பி அது அப்படியே எல்லாம் வெள்ளவாய் போன மாதிரி. ஐந்தாவது காரியம் யாரு? ஐந்தாவது குழுவாக ஏற்படுது.
ஆறாவது, திட்டமிட்டு இவ்வளவு காரியம் உங்களுக்கு எதிராக வாய்க்காமல் இருக்க வேண்டுமானால் என்ன தேவை? என் கிருபை உனக்கு போதும், உனக்கு போதும், பலவீனத்தில் பலனோ பூரணமாயிருக்கும். என்னென்ன ஆயுதம் சொல்லுங்க? ஒண்ணு தனிப்பட்ட, சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். என்ன ஆயுதம்? ரெண்டாவது ஆயுதம் என்னது? தேவகம். மூணாவது ஆயுதம் இயற்கை தீட்டம். நாலாவது ஆயுதம் தனிப்பட்ட கருத்து. ஐந்தாவது ஆயுதம் குழுவாக. ஆறாவது ஆயுதம் திட்டமிட்டு. இதில் எல்லாமே உங்களுக்கு எதிராக இருக்கும். எந்த ஆயுதம் என்ன பண்ணும்? ஆயுதம், கத்தி, மண்வெட்டி, போர் ஆயுதம், இப்படியே படணும். எல்லாம் எங்க இருக்குது? நமக்கு வீட்டுக்குள்ளே இருக்குது, வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு, வீட்டுக்கு இந்த மாதிரி இருக்கு, வீட்டை சுத்தியும் இருக்குதா? எல்லாத்தையும். அதனால இவரை பற்றி நான் ஜாக்கிரதையாக இருந்து, ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கிறார், இந்த ஆயுதங்கள் எனக்கு எதிராக என்ன பண்ணாது, வாழ்க்கையாக இந்த உறுதியோடு நாம் இருப்போம். அப்படி எழுதியிருப்போம், எதிர்ப்போம். எழுந்து அன்பு தகப்பனே, உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாக நியாயத்திலும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சொன்னமும் என்னால் உண்டான அவருடைய நீதிமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார் என்ற இந்த வாக்கு தத்தத்தை இன்றைக்கு நாளைகள் கொடுத்திருக்கிறீரப்பா. உமது பிள்ளைகளாக நாங்கள் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், மன வேதனைகள், மன உளைச்சல்களோடு வந்திருக்கிற எங்களுக்கு நீர் இந்த நாளில் கொடுத்த வார்த்தைகள் எவ்வளவு ஆறுதலான வார்த்தைகளாக இருக்குதுப்பா. அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மனிதன் முகத்தை பார்ப்பான், கடவுளோ உள்ளத்தை பார்க்கிறார். இன்றைக்கு எங்களுடைய உள்ளத்தை நீர் பார்த்து விட்டீரப்பா. அதனால் தான் இந்த வார்த்தைகளாக நீர் எங்களோடு பேசி இருக்கிறேன். நாங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் எவ்வளவு போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகளோடு, கண்ணீரோடு வந்திருக்கிறோமோ அதை நீர் அறிந்திருக்கிறேன். வெளியே நாங்கள் சொல்ல முடியாத காரியங்கள் கூட இருக்கலாம். ஆனால் நீர் அதை அறிந்தவராக இருந்து இன்றைக்கு எங்களுக்கு இந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாத வசனத்தை கொடுத்தீரே, உனக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நன்றியப்பா. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அது எப்படிப்பட்ட ஆயுதமாக இருக்கும் என்று 6 விதமான ஆயுதங்களை எடுத்து காட்டினீரே. எந்த ஆயுதமும் எங்களுக்கு எதிராக வாய்க்காது ஆண்டவர். அதை நாங்கள் திடப்பட வேண்டும், உறுதிப்பட வேண்டும். அதை உதாரணங்களாக எடுத்து காட்டினீரே. முதல் ஆயுதமாக மனிதனுடைய செயல்பாடுகள், குடும்ப சமாதானத்துக்கு விரோதமாக, ஊழியத்திற்கு விரோதமாக, இன்னும் எத்தனை மனிதனுடைய செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும், மொர்தெகாய்க்கு எதிராக ஆமான் எழும்பினான். ஆனால் அவன் செய்த காரியம் அவன் தலையிலே விழுந்ததே. மொர்தெகாயாக தூக்குமரம் செய்தவன் அதிலே ஆமானே தூக்கிடப்பட்டான். எனக்கு எதிராக செய்யப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்பதற்கு இது ஒரு உதாரணத்தினை காட்டினீரே. எந்த மனித செயல்பாடுகள் எங்களுக்கு எதிராக இருந்தாலும் ஆண்டவரை வாய்க்க பண்ண விட மாட்டார். என்றால் நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. எந்த மனிதர்கள் எங்களுக்கு எதிராக ஆயுதங்களை உருவாக்கினாலும் அந்த தனி மனிதனுடைய செயல்பாடுகள் எதிராக இருந்தால் எங்களுக்கு அது வாய்க்காமல் போக மாட்டவர். இரண்டாவதாக தேவ கோபத்தை பற்றி சொல்கிறேன். இதில் நாங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு எச்சரிக்கையாக நீ கொடுக்கிறேன். தேவனுக்கு கோபம் மட்டுமளவு நாங்கள் நடக்கக்கூடாதப்பா. அதற்குத்தான் ஆதியிலேயே மோசே விளையாடி 10 கட்டளைகளை கொடுத்து விட்டீரே. முதல் கட்டளையில் நீ சொன்ன வார்த்தை, என்னை என்று வேறு தேவர்களை வணங்க வேண்டாம். உருவத்தை, விக்கிரகத்தை வைத்து வழங்கினால் அதற்காக கர்த்தர் நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருந்து இந்த அக்கிரமத்தை உன் பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை விசாரிக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னாரே. அதுதானே தேவ கோபம். என்னை என்று வேறு எதையும் வணங்க வேண்டாம், இது ஆண்டவரின் கட்டளை. நீ கையினால் செய்த எதையும் வணங்க வேண்டாம், இது தேவனின் கட்டளை. இந்த கட்டளையை நாங்கள் மீறும் போது
தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகி விடுவோமே. முதலாக தேவனை தேடுங்கள் என்று மத்தேயு நற்செய்தியில் இயேசு சொன்னாரே, அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று. அதை நாங்கள் தேவனை தேடுவதை முதலாவதாக வைக்காமல் விட்டுவிட்டு வேலை, குடும்ப காரியங்கள், இந்த பொருளாதார காரியங்கள், பணத்துக்காக ஓடுவது, இப்படி எத்தனை காரியங்களில் தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் ஓடிக்கொண்டிருந்தோமானால் அது கர்த்தர் கோபப்படுவாரே. அதை செய்ய வேண்டாமே. அந்த மன்னிப்பு கேட்போமா? இதுவரைக்கும் அப்படி செஞ்சிருந்தா இறக்க உங்களின் தகப்பன் அவர் அல்லவா? இதுவரைக்கும் அப்படி இருந்தா அவரே நம்ம முதலிடம் கொடுக்காம என்னுடைய சொந்த லாபத்தை பார்த்தேன், சுய சிந்தனையை பார்த்தேன், சுய சந்தோஷத்தை பார்த்தேன், என்னுடைய பணத்துக்காக நான் ஓடுனேன், இது நினைச்சிருந்தோம். நான் மன்னிப்பு கேட்போமா? மன்னிப்பு கேட்போமா? அவர் இறக்கங்களின் தகப்பனாக இருக்கிறாரே. சிலுவையில் தொங்கும் போது கூட பிதாவே அவர்களை மன்னியும் என்று நமக்காக மன்னிப்பு ஜெபத்தை ஏறெடுத்த இயேசுகிட்ட கேட்போமா? எந்த தேவ கோபம் எனக்கு வரக்கூடாது ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருந்து நான் உமக்கு பிரியமானதையே செய்யப்படி என்னை நிரப்புங்கப்பா கேட்போமா? அவருக்கு பிரியமானதை நாம் செய்யும் போது அவருடைய கோபம் நம்ம மேல் வராதே. அப்படி ஆண்டுகிட்ட கேட்போமா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத் தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத் தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடக்க வேண்டுமே, செம்மையான வழியிலே நடக்க வேண்டுமே. இன்றைக்குள்ள வாலிப பிள்ளைகளை நாங்கள் இந்த இயற்கையில் மாறாக நடக்கிற காரியங்களை காப்பாற்றப்பட வேண்டுமே. தேவ கோபத்துக்குள் இந்த பிள்ளைகள் விழுந்துவிடக் கூடாதே. பிள்ளைகளை நாங்கள் ஒவ்வொருவரும் தெய்வ பயத்திலும் ஞானத்தில் நிறைந்த பிள்ளையாக வளர்க்கும்படியாக எங்களை கற்றுக் கொடுத்தீங்கப்பா, உமக்கு நன்றி செலுத்துறோம். மூன்றாவதாக இயற்கை பேரிடர். நாம் இயற்கையாக நினைக்கிறது ஆக்சிடென்ட், விபத்து என்று சொல்றோம். அதை உருவாக்கி கொடுப்பதும் பிசாசு. இன்னைக்கு நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது ஆண்டே திருப்பாடல சொல்லியிருக்கீங்களே, உன் கால்கள் கல்லில் இடராதபடி காத்துக்கொள்ள தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவன் கைகட்டு போனேன், அடனே வெளியே போறேன், நீங்க என் கூட வாங்கப்பா அப்படி கூட்டு போன எந்த இயற்கை பேரில் வருமா? நமக்கு வராதே. அதை கூப்பிட எத்தனை முறை நம்ம தவறி இருக்கோம். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று இயேசு வாக்கு கொடுத்தாரே, ஒரு வாக்கு மாறாதவர். நாம் அலட்சியப்படுத்துகிறோமே. இதெல்லாம் எத்தனை இயற்கை பேரழிவு. காலை எந்திரிச்சிருவா, அதே காலையில் எழுந்து, அப்பா நீங்க புதிய நாளை கொடுத்துட்டீங்கப்பா, இரவு பயங்கரமா பொல்லாப்புகளை அணுகாதபடி பாதுகாத்துக்கிட்டீங்க, நன்றி சொல்லிட்டு இந்த நாளிலும் எந்த பாதையும் பொல்லாப்பு வரக்கூடாதுப்பா ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுத்தோம்னால் எந்த இயற்கை பேரில் நம்ம தொடர விட மாட்டாரே. நம்மையோ நம் குடும்பத்தினரையோ வீட்டையோ பொக்கிஷங்களையோ எந்த இயற்கை சீற்றங்களும் அணுகாததை பாதுகாப்பாரே. அப்படிப்பட்ட பாதுகாக்கும் தகப்பன் நமக்குண்டே. அப்படி ஆளுகிட்ட ஒப்பு கொடுத்துருவோமா? எந்த இயற்கை பேரிலும் இதுவரைக்கும் நமக்கு வரல, இனியும் வரக்கூடாது. அப்படி ஆளுகிட்ட ஒப்பு கொடுப்போமா? என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்து கொள்வே, என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்து கொள்வே. ஒவ்வொரு நாளும் எல்லாத்தையும் தகப்பன் ஒப்பு கொடுக்கும்போது அவர் நமக்காக எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வாரே. நான்காவது காரியம், தனிப்பட்ட கருத்து. ஒரு தனிப்பட்ட மனிதனின் கருத்து நம்மை பாதிக்கும் என்றால் அதை பற்றி நாம் ஆண்டவரை அவர்களுக்காக செபிக்கணும். மோசேக்கு விரோதமாக உடன் பிறந்தவர்களே பேசினார்களே, அது ஆண்டவருக்கு கோபத்தை வந்துச்சு. மோசே ஏன் அப்படி ஆண்டவருக்கு கோபத்தை வரும் மாதிரி நடந்தாங்க ரெண்டு பேரும்? மோசே எப்படிப்பட்ட ஊழியக்காரனாக இருந்தான்? ஆண்டவரே சர்டிஃபிகேட் கொடுக்கிறாரே, என் வீட்டில் மோசே என்றும் உண்மை உள்ளவன். அவர் சாட்சி கொடுக்கிறார், கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட். நான் அவனுடன் முகமுகமாக பேசுறேன், அவனுக்கு எதிராக நீ பேசிட்டியேன்னு சொல்லி என்ன காரியம் ஆண்டவர் பண்ணார்? அவர்களை அவர் சந்தித்தார். நமக்கு விரோதமாக யார் பேசினாலும் நாம் போய் எதிர்த்து நிற்க தேவையில்லை. அப்படி கூட மிரியாம்
தொழுநோய் வந்த உடனே மிரியாமுக்காக மோசே முழங்கால் போயிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். அன்றே அந்த தப்பை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு. அப்பதான் ஆண்டவர் சொல்யூஷன் கொடுக்குறாரு, ஆலோசனை கொடுக்குறாரு. பாதிக்கப்பட்டப்ப 7 நாள் கூடாரத்தை விட்டு வெளியே இருக்கட்டும், அப்புறம் வரட்டும்னு சொல்லி. பாருங்க மோசையோட மனப்பக்குவம். நமக்கு விரோதமாக தனிப்பட்ட கருத்துக்கள் யார் சொன்னாலும் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். மோசே சகோதரிக்காக ஜெபித்தானே, சகோதரி தான் முதல்ல பேச ஆரம்பிச்சா, ஆரோனை கூட வச்சுக்கிட்டு. இன்றைக்கு நாம் அப்படி நமக்கு விரோதமாக பேசுகிற யாராக இருந்தாலும் அவருக்காக ஜெபிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை கேட்போமா? ஆரம்பத்தில் பாடணும் இல்லையா? ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. 5வது காரியம் குழுவாக செயல்பட்டது. குழுவாக நமக்கு ஒரு கூட்டமே இருந்தாலும் தேவன் நம்மோடு இருக்கிறாங்க, நாம எதை பத்தி கவலை இல்லை. இயேசு விரோதமாக பெரிய கூட்டம் தான் எழுந்துச்சு. யார் என்ன செய்ய முடிந்தது? பவுலுக்கு விரோதமாக எத்தனை பேர் எழுதினார்கள், ஆனால் ஒன்றும் அசைக்க முடியவில்லையே. அப்படி எந்த குழுவினர் யார் எதிராக இருந்தாலும் நாம் ஆண்டவரோடு கூட இருக்கும்போது அவர் எதுவும் நம்மை அசைக்க முடியாதே. தாவீது சொல்லுவார்களே சங்கீதத்துல, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், அவர் என் வலது பக்கத்தில் இருப்பதால் எதுவும் என்னை அசைக்கப்படுவதில்லை. அப்படி ஆண்டவர் நம்ம வலது பக்கம் வைக்கும்போது எந்த குழுவினரால் நமக்கு எது வந்தாலும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். அப்படியே ஆண்டோடு இருக்க மாதிரி பாட்டு போடுவோமா? உம்மோடு உள்ளத்தில் வாழ்க்கையா, உன் சித்தம் செய்வதா, இதயத்தில் ஈர்க்கமையா, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தில் வாழ்க்கையா, உன் சித்தம் செய்வதா, இதயத்தில் ஈர்க்கமையா. எப்போதும் நாம் அவரோடு இருக்கும்போது யாரும் நமக்கு எதிராக எதுவும் செய்ய முடியாது. எப்போதும் உம்மோடுதான், உம்பலக்கரம் என்னோடுதான், எப்போதும் உம்மோடுதான், உம்பலக்கரம் என்னோடுதான். நான் எப்போதும் உம்மோடு இருந்தால் எந்த குழு எதிராக இருந்தாலும் அதை நீர் சந்திக்கிறப்பா, அதை நீர் சந்திக்கிற தகப்பனாக இருக்கிறேன். கடைசியாக திட்டமிட்டு செயல்படும் காரியங்கள். தானியேல் 3 வேளையும் ஜெபிக்கிற ஆராதனை வீரனாக இருந்தார். அதற்காக அவனுக்கு எதிராக அந்த ஊரில் அத்தனை அதிகாரிகளும் ஆளுநர்கள் எல்லோருமே எதிராக ராஜாவிடம் சொல்லி திட்டத்தை தீட்டினார்கள். ஆனால் நடந்தது என்ன? தானியேல் ஜெபிப்பது நிறுத்தவில்லையே. இன்றைக்கு வருகிற காலங்கள் அப்படித்தான் இருக்கும். நீ ஜெபிக்காத, ஜெபத்துக்கு போகாத, ஆலயத்துக்கு போகாத சொல்ற கூட்டங்கள் நிறைய இருக்கும். யோவான் எழுதுற திருமுகத்துல 2 பார்த்தோம் இல்லையா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வந்தா வீட்டுக்குள்ள கூட ஏத்துக்காதீங்க, அவர்களோட உறவு வைத்துக் கொள்ளாதீர்கள் சொன்னார். அவர்கள் அந்தி கிறிஸ்துகளாக இருக்கிறார்கள். இன்னைக்கு அந்த கிறிஸ்துகள் நமக்கு எதிராக திட்டம் போடுவார்கள். அது ஒரு பிசாசின் கூட்டம். ஆனால் நாம் எந்த விதத்திலும் தானியேல் போல துதிக்கணும் ஜெபிக்கணும், தானியேல் போல துதிக்கணும் ஜெபிக்கணும், திங்கங்களின் பாடுகள தினம் தினம் கட்டணும், திங்கங்களின் பாடுகள தினம் தினம் கட்டணும். நம் தானியேல் 3 வேளை உட்கார்ந்து செப்பியானே. அன்பி சந்தி மதியம் உம்மை நான் துதித்தேன் அப்பா இயேசு அப்பா, அன்பி சந்தி மதியம் உம்மை நான் துதித்தேன் அப்பா இயேசு அப்பா. தானியேல் நாம் ஜெபிக்கும் போது எந்த காரியம் நமக்கு விரோதமாக திட்டமிட்டிருந்தாலும் அது ஒன்றுமே வாய்க்காது போய்விடுமே. என்றால் இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற உரிமை, இது என்னுடைய ஊழியக்காரன் சுதந்திர உரிமை. அவளுக்குள்ள நீதி என்று ஆண்டவர் சொல்கிறாரே. நான் ஆண்டவருடைய பிள்ளை. நான் சொல்லுவோம் ஒவ்வொருவரும், நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் ஊழியக்காரன், நான் இயேசுவின் ஊழியக்காரி, என்னை எதுவும் அசைக்க முடியாது. ஆம் தகப்பனே, இந்த வார்த்தை வழியாக நீங்களை திடப்படுத்தியதற்காக மக்கள் நன்றி செலுத்த மாட்டேன்.
எந்த சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் உம்மோடு இருக்கணுமாப்பா. உண்மை விட்டு எதுவும் எங்களை பிரிக்க கூடாதுப்பா. உலகத்தின் காரியங்களோ, பணத்தின் காரியங்களோ, விக்கிரக ஆராதனைகளோ எல்லாத்தையும் பிசாசுதாத்துல இருந்து கொடுப்பான். அவனுக்கு எப்படியாவது அவன் கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கணும். ஆனால் எதுவுமே எங்களை அசைக்க முடியாதவை. எப்போதும் என்னோடு கூட இருக்கிற தகப்பன் எங்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமா? இந்த கரங்களுக்கு எங்களை எப்போ கொடுக்குறோமாப்பா? இந்த 6 காரியங்கள் எதுவும் வாய்க்கக்கூடாதே. எதுவாக இருந்தாலும் தேவ கோபம் எங்க மேல வரக்கூடாது. இன்றைக்கு நாங்கள் இறக்கமுள்ள தகப்பனின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தனி மனிதன் செயல்பாடுகள் எங்களை தாக்கக்கூடாதுப்பா. குழுவாக செயல்படுவதும் எங்களை தாக்கக்கூடாது. திட்டமிட்டு செயல்படாதோ அதுவும் எங்களை தாக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும், எந்த காரியமாக இருந்தாலும், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னாரே, அந்த வார்த்தை மட்டும் எங்களுக்குள்ளும் திடப்படுத்த மாட்டவரே. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாயில்லையும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாயில்லையும். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு, இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. என் கிருபை உனக்கு உமது கிருபை எங்களை தாங்க வேண்டும் ஆண்டவரே. காலைதோறும் விசாரிக்கிறவர், நிமிடந்தோறும் எங்களை கண்ணோக்கி பார்க்கிறவர், ஒவ்வொரு நாளும் புது கிருபையால் எங்களை நிரப்புங்கப்பா. அந்த கேட்போமா? காலைதோறும் கிருபை புதிதா இருக்கிறதே. அந்தந்த நாளுக்கு அந்த பாடுகள் போதும், நாளை திறத்துக்கிட்டு அங்கே கவலைப்பட வேண்டாம். என் இயேசு என்னோடு கூட இருப்பார், அந்த கிருபையினால் எங்களை வழிநடத்துவார் என்ற அந்த திட மனதை எங்களை ஒவ்வொருக்கும் கொடுங்கப்பா. எங்களை உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. எதிராக இத்தனை ஆயுதங்கள் இருந்தாலும் எதுவும் எங்களுக்கு எதிராக வாய்க்காது என்று இன்னைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே, அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தகப்பனாக எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. ஆனால் நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே. ஆரம்பத்தில் பாடி பாடணும் இல்லையா? நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் ஒன்று, நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் ஒன்று, தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், தீங்க போல நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லையே, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லையே, அவரல்லவோ என்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல என்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் ஒன்று, நேற்று அல்ல என்று அல்ல தாயின் கருவில் தோன்றும். நாங்கள் உம்மை தெரிந்து கொள்ளலாம், நீர்தான் எங்களை தெரிந்து கொண்டு இடத்துக்கு அழைத்து வந்தீரே. இன்றைக்கு நேற்று அல்ல, தாயின் கருவில் உருவாகும் முன்னமே எங்களை தெரிந்து கொண்டேன். உன் கருவை என் கண்கள் கண்டது என்று சொல்லுகிறீரே திருப்பாடல்ல. அப்பொழுதே எங்களை பராமரித்து பாதுகாத்து இதுவரை வழிநடத்த வந்த தகப்பனே, நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ வேண்டுமானவை. இது எதிராக ஆயுதங்கள் இருக்கும், ஆனால் எதுவும் எங்களுக்கு எதிராக வாய்க்காது என்று எங்களுக்கு திடப்படுத்தினீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் தகப்பன் நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பீர், நீர் எங்களோடு கூட இருப்பீரப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே. இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் எத்தனை பேர் போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனையோடு கண்ணீரோடு வந்தோமோ எல்லா பதிலுக்கும் நீ பதில் கொடுத்துருக்கிறே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோமப்பா. இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதவில் எப்போது என் கண்மன் இருக்கிறது என்று சொல்லி எங்களை உறுதிப்படுத்தி விட்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடக்கம் முதலப்பா இம்மட்டு தகப்பனே உங்களுடைய பிரசன்னம் அப்பா அவர்களாமங்களை நிறைத்து வழிநடத்தின தயவுக்காக உங்களுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒவ்வொரு பகுதியும் தேவனப்பா ஆசீர்வாதமாக நடத்தி கொடுத்தே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா தகப்பனை எங்களுக்கு எதிராக செயல்படுகிற 6 ஆயுதங்களை குறித்து தகப்பனை சகோதரர் வழியாக எங்களோடு பேசினீரே, வேதத்தின் வழியாக அப்பா காரியங்கள் அப்பா எங்களுக்கு புரியும்படிக்காக தகப்பனை எடுத்து சொன்ன தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்பா இனி இந்த
இந்த காரியமும் எங்களுக்கு எதிராக எழுப்பினால் வாய்க்காதே போகும் என்று சொல்லி அப்பா எங்களோட விசுவாசத்தை அப்பா இன்னும் தகப்பனை அதிகப்படுத்திருக்கவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி அப்பா. வேதத்தின் அப்பா வசனங்கள் ஆழமாக பதியும்படிக்கு அப்பா எங்கள் இருதயத்தை திறந்தரே ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேலை முழுவதும் அப்பா தகப்பனை எங்கள் இருதயத்தை ஒருமுகப்படுத்த அப்பா உலகத்தின் காரியங்களுக்கு செவிகளை அப்புறப்படுத்தி உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்படிக்கு நீ பாராட்டின தயவுக்காக கொடான கொடியா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கொடான கொடியா நன்றி செலுத்துகிறோம். இங்க வந்திருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்களை ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா அழைத்து தயவுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா அதிலிருந்து தகப்பனை ராஜா அநேக ஜனங்கள் இங்கே கூடி வந்து ஆராதிக்கும்படிக்காக அப்பா வசனங்களை கேட்டு அப்பா அதன்படி நடக்கும்படிக்காக வேதத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ளும்படிக்காக நீ அநேகரை கூட்டி சேர்க்கும்படிக்காக அப்பா தகப்பனை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற சுவாமி. அப்பா மட்டுமாய் வழிநடத்தின தேவன் இனியும் வழிநடத்தின உண்மையுள்ளவராக இருக்கிறது ராஜா. அப்பா நன்றி சொல்லி சுபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால சுபிக்கிறேன். எங்கள் சொன்ன நல்ல பிதாவே ஆமென். ஆனாலும் என் நாமத்துக்கு கொடுத்த கல்வியால் இந்த மாதத்தில் வாக்கு சொல்லுவோம். இதோ உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். தனிப்பட்ட வாக்கு சொல்லுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உன்னை காக்க கடவர். கர்த்தர் முகத்துடைய பிரகாசத்தின் கிருபையை இருக்க கடவர். கர்த்தர் முகத்துடைய பிரதமமாக்கி உன்னை சமாதானம் ஏற்றிடுவார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே